மியூசிக் டைரக்டர் ஃபாக்ஸிங் டீம் பிரதீப் அண்ட் வெயின் பேபி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சந்தோஷ், மணி, மகேஷ் யார் வந்திருக்கீங்களோ மேடைக்கு வாங்க. பவிஷ் நாராயணன் கதை நாயகன் ஹீரோ அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஹீரோயின் நாகதுர்கா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்பெஷல் கேரக்டரில் நடிச்சிருக்கக்கூடிய வனிதா விஜயகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். லவ் ஓ லவ் படக்குழுவினரை வாழ்த்த வந்திருக்கும் இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டைரக்டர் ஆர்.கே. செல்வமணி, பிரசிடென்ட் பெப்சி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டைரக்டர் ஆர். உதயகுமார், டைரக்டர் யூனியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாலர் கலைப்புலி எஸ். தானு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கதிரேசன் பிலிம் செக்ரட்டரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ரொடியூசர் கவுன்சில் ராதாகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கமலக்கண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டி. சிவா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். செக்ரட்டரி தமிழ் பிலிம் ஆக்டிங் கவுன்சில் எஸ். லலித்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சுப்பராவ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கிரவுன் மூவிஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அஜய் திஷான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சுப்பிரமணிய சிவா இயக்குனர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சித்ரா லக்ஷ்மன் ப்ரொடியூசர் மற்றும் இயக்குனர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆக்ஷன் கொரியோகிராஃபர் அபிஷேக் ஸ்ரீனிவாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கிஷன் தாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரம்யா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆதித்யா கதிர் அவர்களை அழைக்கிறோம். அனுஸ்ரீ வேலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் சினிமா மீடியா சார்பாக நன்றி. அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து முழுக்க ஒரு ராம்காம், ஒரு லவ் பேஸ் பண்ண கதை. அண்ட் இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, ஃபஸ்ட்டு படம் எங்களுக்கு சினிமாவில் இது வந்து மிஸ்டர் சார் தனஞ்சய் சாரோட சேர்ந்து பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர் வந்து அவருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரை பற்றி. ஜஸ்ட் ரைட்டர், டைரக்டர் எல்லாமே சேர்ந்த மாதிரி, ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், மூவியை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் அவருக்கு. இட்ஸ் அ சைக்கிள். அவரை வச்சு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிது இந்த ஒரு ஜேர்னி ஆஃப் 1 இயரில். ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ சார். தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தோட முக்கியமான ஒரு டைரக்டர். ஸோ மகேஷை பற்றி சொல்லணுன்னா, மகேஷ் வந்து இந்த படத்துக்காக வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 வருஷம், 2.5 வருஷமாக நைட்டும் பகலமாக உழைச்சிருப்பார். படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு வருஷமாக எவ்வளோ நாள் தூங்கினாருன்னு நம்மளுக்கு தெரியாது.
அண்டு எவ்வளோ நாள் எங்கள் கூடலாம் வந்து மல்லு கட்டினாலும் தெரியாது. பட் இஸ் அ வெரி வெரி பேஷனேட் அண்ட் அவருக்கு என்ன வேணுன்றது ரொம்ப தெளிவாக இருப்பார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சீனும் பார்த்தீங்கன்னா அவருக்கு இதுதான் வேணும். அது கேமராமேனாக இருந்தாலும் சரி, ஆக்டராக இருந்தாலும் எனக்கு இது வேணும், இது பண்ணுங்கள், அது விதத்தில் ரொம்ப 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 டெடிக்கேட்டட். அண்ட் அவர் இந்த பட கதை சொல்லும் போதுலேருந்து எங்களுக்கு வந்து ஒரே வாட்டி தான் சொன்னார். நம்ம செகண்ட் டைம் கூட கேட்கல. சரி இந்த கதை பண்ணிடலாம், செட் ஆகணும், எல்லாம் யார் ஹீரோ எல்லாம் கரெக்ட் ஆனோன்னு நம்ம பண்ணலானோ. ஸோ நாங்கள் ஹீரோ தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஜேர்னி ஆச்சு. அந்த டைமில் இட் டுக் ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆச்சு. 2-3 பேர் வந்தாங்க. அப்புறம் நாங்களே ஒரு டிசைட் பண்ணதான் இந்த கதைக்கு யார் செட் ஆகுமோ அதுவாக நடக்கும்ன்றது. ஆக்சுவலாக அந்த கதைக்கு வந்து கடைசியாக மிஸ்டர் ஹீரோ பவிஷ் வந்தார். ஸோ இந்த படத்தில் பவிஷ் வந்ததில் எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பவிஷ் ஒரு ஆக்டராக ஒரு படம் பண்ணியிருக்காரு. செகண்ட் இந்த படத்தில் வந்து இவர் செட் ஆவாரா ஏன்னா எங்கே இருப்பார், நம்ம இந்த படத்தில் கொஞ்சம் வயசு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் எல்லாருமே டெடிக்கேட்டடாக தாடியிலேருந்து வளர்த்து ஈ இஸ் ஒன் ஆஃப் த பர்சன் whom I have seen an actor வெரி டெடிக்கேட்டட். ஒரு 6 மணிக்கு ஷூட்னா 5:30 மணிக்கு வந்து இருந்து எதுவாக இருந்தாலும் 10 டேக் 20 டேக் 30 டேக் என்ன பண்ணணும், குதிக்கணும், என்ன பண்ணனாலும் கூச்சமே படாமல் எத்தனை வாடி பண்ணாலும் ஒரு டெடிக்கேட்டட் பர்சனாக நான் பார்த்தேன். ஸோ அந்த விதத்தில் பவிஷ் இஸ் ஒன் ஆஃப் த குட் ஆக்டர். வி ஆர் ஹாப்பி டு ஹேவ் யூ. அண்ட் நம்மளோட ஹீரோயின், ஸோ அவங்க வந்து தெலுங்கில் நடிச்சிருக்காங்க, தெலுங்கில் படம் பண்ணியிருக்காங்க. தெலுங்கில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் யூடியூப் டான்சர்ஸ். அண்ட் ரொம்ப எது போட்டாலும் எந்த சாங் போட்டாலும் ஒரு மினிமம் போட்டாலே ஒரு 20 மில்லியன் 50 மில்லியன் அந்த மாதிரி ஒரு ரீச் ஆகிற ஒரு இது அவங்க இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. மேபி அவங்களுக்கு தமிழ் தெரியாமல் இருக்கலாம், புரிஞ்சுப்பாங்க. ஆனால் அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வித்தியாசமே தெரியாது. இவங்களே ஒரு பயங்கரமான ஒரு தமிழ் ஆக்டர் மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மூவி இன் தமிழ், பட் பார்த்தா அப்படி தெரியாது, நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ தட்ஸ் நாகதுர்கா. மற்றபடி இந்த படத்தில் வந்து மியூசிக் இந்த விழாவே அதுக்காக தான். மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து அவரோட டெபியூட ஃபஸ்ட்டு படம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, பரிமளம்கோ. பட் பிரதீப்பை பற்றி சொல்லணும்னா இஸ் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட். பட் ஒன் ஆஃப் த எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் அவர் பண்ணது. அவர் ஒரு சாங்குமே நீங்கள் கேட்பீங்க, இன்னிலேருந்து ரிலீஸ் ஆகுது. இட் இஸ் பிளாக் பஸ்டர். ஐ ரியலி என்ஜாய்ட் அண்ட் ஹோல் டீம் வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ அந்த விதத்தில் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் ஹி ஹஸ் டன் ஹிஸ் ஜாப் and we are very confident about it. And மற்றபடி டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே they have done their best. ஏன்னா டேரக்டர் சும்மா விட மாட்டார். ஒரு டெக்னீஷியன் எவ்வளோ அவர் கிட்டதை எடுக்க முடியுமோ அதை எடுத்துட்டாரு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ இந்த படத்தை பற்றி ஒரு சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லணுன்னா, இந்த படம் வந்து நம்மளோட எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு கிராஸ் ஆகிருக்கும். ஒரு லவ்னு ஒன்று பண்ணியிருப்போம், அதுக்காக நம்ம என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம், என்ன பண்ணியிருப்போன்றது தான் இந்த கதை. அண்டு கனெக்ட் ஆகும், சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இது ஒரு நல்ல மெசேஜாக கொடுக்கும், எப்படி இருக்கணும் லவ் பண்ணால் அப்படின்றது. ஒரு ஜென்னுக்காக இருக்கட்டும், ஆம்பளையாக இருக்கட்டும், ஒரு பொம்பளையாக இருக்கட்டும், இது பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்த்தோன்னே ஒரு மெசேஜ், நல்ல மெசேஜ் பாஸ் ஆகும். ப்ளஸ் அதே மாதிரி ரொம்ப கலாட்டாகவும் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். ஸோ ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். எங்கள் டீமுக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் இந்த படம் நல்லபடியாக வரும்ட்டு. அண்ட் தேங்க்யூ வெரி மச். ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு டேக் மோர் டைம். தேங்க்யூ எல்லாருக்கும் வந்ததுக்கு. தேங்க்ஸ். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு அண்டு இங்கே வந்திருக்கும் மேடையில் இருக்கும் அனைத்து ஜாம்பவான்களுக்கும், திரையுலக ஜாம்பவான்களுக்கும் நன்றி. அவர்கள் ஜாம்பவான்கள், அதோடு சேர்ந்து என்னுடைய நண்பர்கள், கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக நான் கூடவே ட்ராவல் பண்ணுற நண்பர்கள் அண்டு குருக்கள் அப்படின்னு சொல்லலாம். ரைட் ஃப்ரம் தான சார்லேருந்து எல்லோருமே என்னுடைய குருக்கள் தான். அண்டு கஸ்தூரிராஜ சாருக்கு நன்றி. இங்கே வந்திருக்கும் அனைத்து தயாரிப்பாளர் நண்பர்களுக்கும், லலித் சார், சிவா சார் அண்ட் எல்லோருக்குமே, கமலக்கண்ணன் சார் அண்ட் நம்முடைய செக்ரட்டரி கதிரேசன் சார், ப்ரொடியூசர் கவுன்சில் செக்ரட்டரி அண்ட் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு ஃபோர்ஸாக இருக்கிற செல்லுமணி சார், எல்லோருக்கும் நன்றி. எங்களுடைய ஃபோர்ஸ் அவர் தான். அண்டு எங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் அண்டு டிமாண்ட் பண்ணுறதுக்கும், இந்த தமிழ் திரையுலகம் நல்லபடியாக போகணுன்றதுக்கும் ஒரு உந்துதலாக இருக்கிற சக்தி வந்து நம்முடைய செல்லுமணி சார், அவருக்கும் நன்றி. டைரக்டர் யூனியன் பிரசிடெண்டாக இருந்து இப்போ செக்ரட்டரியாக இருக்கிற உதயகுமார் சார், எப்போ பார்த்தாலும் என்னை திட்டினே இருப்பார். என்னை வச்சு எப்படா படம் எடுக்க போகிறேன், எப்போ வச்சு படம் நான் டைரக்ட் பண்ணுறது அப்படி கேட்டே இருப்பார். உங்களுக்கு இவ்வளோ பிஸியான ஷெட்யூல், காலேருந்து 3 ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு வராரு, பத்திரிகை நண்பர்களே 3 ப்ரோக்ராமோட வராங்க, உங்களை எங்கே வந்து டைரக்ட் பண்ண வைக்கிறது நான் கேட்டுகிட்டே இருப்பேன். அண்ட் அவருக்கும் நன்றி. என் கூடவே கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது நண்பராக டைரக்டராக இருக்கிற சசி சாருக்கு நன்றி, அஜய் திஷானுக்கு நன்றி, இங்கே வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், எங்கள் படக்குழுக்கும் நன்றி. லவ் முதல்ல கமலா தேட்டருக்கு நன்றி. நாங்கள் வந்து இதுவரையும் ப்ரீவியூ தேட்டர் சின்ன சின்ன தேட்டரில் பார்க்கும்போது கிடைக்காத இம்பேக்ட்
இந்த தியேட்டரில் பார்க்கும்போது எங்களுக்கு கிடச்சிது. இல்லை நீங்கள் பார்த்து ரசிங்களா எப்படி ஒரு 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 என்ன சொல்கிறது, இம்பேக்ட்ஃபுல்லாக, ஒரு மியூசிக்கலாக, ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு படைப்பாக வந்து நம்மளுக்கு தியேட்டரில் பார்க்கும்போது தான் தெரியும். அதை இந்த திரையரங்கில் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரிஞ்சுது. கமலா தியேட்டருக்கு நன்றி. அண்ட் முக்கியமாக ஃபாக்சன், நாங்கள் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துறது ஃபாக்சன் தான். அண்ட் போத் பிரதீப் அண்ட் வயன் பிரமாதப்படுத்திருக்கீங்க 2 பேரும். கைஸ் யூ டன் அ கிரேட் ஜாப். இப்போ தான் தெரியுது இந்த மியூசிக்கில் என்ன இம்பேக்ட்டுன்னு. நாங்கள் சின்னதாக மொபைலில் பார்க்கும்போதோ தெரியாத இம்பேக்ட் 2 பேரும் கலக்கி இருக்கீங்க. அண்ட் நான் வந்து ஐ டு தேங்க் தெம். அண்ட் நாங்கள் தான் லான்ச் பண்ண வேண்டியது, அதுக்குள்ளே இன்ட்ரொடக்ஷன் தான் எங்கள் டைட்டிலில் போட்டிருக்கோம், அதுக்குள்ளே பரிமளன் கோ வந்துட்டாங்க. பட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபி எங்களுடைய கம்பெனியுடைய ஆஸ்தான சினிமோட்டோகிராஃபர் பிஜி முத்தையா. ஆஸ்தானம் அப்படின்னா என் படம் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு முத்தையா என்கிட்ட மெசேஜ் பண்ணுவார், சார் எப்போ அக்ரிமெண்ட் போடுறோம் அப்படின்வார். இப்படியெல்லாம் ஒரு ஆஸ்தான ஒரு கேமராமேன். அதே மாதிரி ஸ்ரீகாந்த் சார் வந்து உடனே மெசேஜ் போடுவார், சார் நம்ம தானே சார் வந்துட்டால பண்ணிடலாம்ல அப்படின்வார். இப்படி ஒரு டீம் அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி எங்களோட சமீபத்தில் வந்து சேர்ந்தது மகேந்திரன், ஆர்ட் டைரக்டர். அவரும் வந்து இந்த 3 பேருமே எல்லா படத்துலையும் என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக நாங்கள் பண்ணுற ரீமேட்ச், அடுத்ததாக ஒரு படம் அப்படின்னு எல்லா படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த டீம் வந்து கூடவே இருந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா கம்ப்ளீட்டாக நம்மளை தெரிஞ்சுக்கிறாங்க. நம்மளுடைய பிரச்சனைகள் என்ன, எந்த பட்ஜெட்டு, எதுக்குள்ளே எடுக்கணும், எத்தனை நாளுக்குள்ளே எடுக்கணுன்றதுக்கு இவங்கெல்லாம் உறுதுணையாக இருக்கும்போது தான் சூப்பராக நம்மளால் ஒரு படம் எடுக்க முடியும். இந்த படைப்பு இவ்வளோ ஒரு யூத்ஃபுல்லாக, கலர்ஃபுல்லாக, எனர்ஜெட்டிக்காக எல்லாம் வந்திருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் மகேஷ் ராஜேந்திரன் தான். எல்லாரும் சாப்பிட ஒரு பெரிய கிளாப் கொடுக்கணும். லக்ஷ்மண் சார், உங்களுடைய அசிஸ்டண்ட், நீங்கள் பெருமைப்படலாம். ரொம்ப பிரமாதமாக வந்து இந்த படைப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ரொம்ப உழைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 1 year உழைப்பு. அதை விட முக்கியமாக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பேர்கிட்ட போய் கதை சொல்லியிருக்கேன். எதுக்குன்னா வியாபாரத்துக்கு கூட கதை சொல்லியிருக்கேன். அந்த வியாபாரத்துக்கெல்லாம் போய் கதை சொன்னார். அதில் வந்து முதல்ல அவர் சொல்லி அவங்க உடனே ஓகே சொன்னது பார்த்தீங்கன்னா திங்க் மியூசிக். மணி, தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் பீயிங் அ பிக் சப்போர்ட். கதை கேட்டவுடனே சொன்னாங்க, சார் மகேஷ் அவ்வளோ சூப்பராக கதை சொல்கிறார் சார், இந்த படம் நாங்கள் மியூசிக் பண்ணுறோம் சார், மியூசிக் டைரக்டரை நாங்களே கொடுக்குறோம் அப்படின்னு திங்க் மியூசிக் வந்தது தான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது. இந்த படம் கண்டிப்பாக மக்களுக்கு போய் சேர முடியும் அப்படின்னு. அதுக்கு சந்தோஷ் சாருக்கும் அண்ட் மணிக்கும் அண்ட் மகேஷ்க்கும் நன்றி. அங்கே ஒரு மகேஷ் இருக்கார், மகேஷ் ராஜன், அவருக்கும் நன்றி. ஹோல் டீம் ஆஃப் திங்க் மியூசிக் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஒரு பாடலையும் இன்வால்வ் ஆகிட்டு இந்த பாடலை இந்த பொசிஷனில் இந்த போஸ்டர்லேருந்து மணி இன்வால்வ்டு. போஸ்டர் இது நல்லா இல்லை சார், இதை மாற்றுங்கன்னு சொல்கிற அளவு வந்து ஒரு படைப்பில் இன்வால்வ் ஆகிறதெல்லாம் பார்க்கும்போது திங்க் மியூசிக்குடைய கான்ட்ரிபியூஷன் இஸ் சிக்னிஃபிகண்ட். அவங்களுக்கு நன்றி. ஏன்னா நம்ம கூட ஒரு படைப்பு உருவாக்குறது ஒரு கூட்டு முயற்சி. அதில் வந்து எல்லாருமே கலந்துக்கும் போது தான் ஒரு சிறப்பான ஒரு படைப்பாக வர முடியும். அதில் திங்க் மியூசிக்கினுடைய கான்ட்ரிபியூஷன் இஸ் ரொம்ப சிறப்பு. இந்த படத்தை வந்து ஆரம்பித்தோம், படம் முடிஞ்சது உடனே வந்து டபுள் பாசிட்டிவ் லெவல் டப்பிங் முடிஞ்சு ஒரு எடிட் பண்ணி ட்ரிம் பண்ணி அப்போ டிஏ முடியல, அதுக்குள்ளே நாங்கள் படைப்பை வந்து காமிக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் பண்ணுறது மிகப்பெரிய பிரச்சனை. ஓடிடியில் போய் காமிக்கணும், ஓடிடி படம் பார்க்கணும், அவங்களுக்கு பிடிக்கணும், சேட்டலைட் விற்கணும் அப்படின்றதெல்லாம் பண்ண முடியலன்னா அவங்க கொடுக்குற ஸ்லாட்டில் நீங்கள் வரணும். அது வரலைன்னா உங்களுக்கு படமே கிடைக்காம போயிடும், பிஸ்னஸே கிடைக்காம போயிடும். இல்லைனா நீங்கள் வெயிட் பண்ணோம், ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தமிழ் சினிமா இல்லை, இந்தியன் சினிமாவே அப்படி தான் இருக்குது. நாங்கள் இந்த படைப்பை கொண்டு போயிட்டு 2-3 பிளாட்ஃபார்ம் காமிக்கும் போது அவங்க 2வது பிளாட்ஃபார்மே உடனே சொல்லிட்டாங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம். அதுதான் அமேசான் பிரைம். அவங்களுக்கு நன்றி. கண்டிப்பாக அமேசான் பிரைம் வந்து சப்போர்ட் இல்லைன்னா இந்த ரிலீஸ் டேட் நாங்கள் வந்திருக்க மாட்டோம், இன்னும் ஒரு 2 மாதம் எடுத்திருப்போம். அவங்க படம் பார்த்தோடனே அவருடைய ஹெட்டும் வந்தார், அவங்க இங்கே இருக்கிற டீமும் வந்தாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது, என்டர்டெய்னிங்காக இருக்குது, நாங்கள் எடுத்துக்கிறோம், ஒரே கண்டிஷன் நீங்கள் ஜூலை 10 வர முடியுமான்னு கேட்டாங்க. ஏன்னா எங்கள் ஸ்லாட் அப்படி தான் இருக்குது அப்படின்னாங்களா. நான் உடனே மகேஷ் கிட்ட சொன்னேன், மகேஷ் உடனே பக்குன்னு என்ன சார் ஜூலை 10 நம்ம ஜூன் பேசிகிட்டு இருக்கோம் சார் 10ஆம் தேதி அப்படின்னாரு. தம்பி வழியே கிடையாது, இல்லைன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஜனவரி மேலே வாங்க அப்படின்றாங்க. 6 மாதம் படைப்பு வெளியாகும், படைப்பு டிலே ஆகும். தம்பி இன்னும் நம்ம டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். த ஹோல் டீம், நம்ப மாட்டீங்க சார், எல்லாருக்கும் உங்களுக்கு சொல்கிற மீடியா எல்லாருக்கும் ஒரு ஹோல் டீம் வந்து டே அண்ட் நைட் உழைச்சிட்ருக்காங்க. ஏன்னா ஜூலை 10 வரணுன்றது ரொம்ப ஷார்ட் பீரியடில் நாங்கள் டிசைட் பண்ண ஒரு ரிலீஸ் டேட். அந்த ரிலீஸ் டேட்டில் நாங்கள் வரத்துக்கு இந்த ஒரு கேட்சப் பண்ணுறதுக்கு அவரோட மகேஷும் அவருடைய டீம் முத்தரசன் அண்ட் பாலாஜி அண்ட் ஒரு ஹோல் டீம் வந்து டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. டைரக்டர் விஜயனுடைய டி ஸ்டுடியோஸ் போஸ்ட் வந்து அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க. இன்றைக்கி இவ்வளோ அழகாக நம்மளுக்கு ட்ரெய்லர் டீசர்லாம் வருதுன்னா டிஏ சவுண்ட் மிக்சிங் எல்லாமே அவங்க தான்.
ஃபுல் சப்போர்ட்டோட எல்லாருடைய டீம் ஒர்க்காக இந்த படைப்பு வந்துட்டுருக்கு. நாங்கள் ரொம்ப ஹாப்பி. ஒரு நல்ல படைப்பை நம்ம கொடுத்துருக்கோம். என்டர்டெய்னிங்கான ஒரு படைப்பு, யூத்துக்கான ஒரு படைப்பை கொடுத்துருக்கோன்ற நம்பிக்கையோடு இருக்கோம். ஆடியன்ஸ்க்கும் ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் பிடிக்கும், கிரிட்டிக்ஸ் பிடிக்கும்ன்ற நம்புகிறோம். இந்த படைப்பு என்னன்றது ட்ரெய்லர்லேயே சொல்லிட்டோம், அதனால் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல வேணாம். அண்ட் ஒரு புதுசான ஒரு ரொமான்டிக்கான ஒரு ஸ்டோரி, அது உங்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கையோடு இருக்கும். இந்த நேரத்தில் நான் வந்து தமிழ் சினிமா ஒரு நல்ல படைப்பெல்லாம் வரும்போது கண்டிப்பாக கொண்டாட தவறதே இல்லை. அப்படி சமீபத்தில் வெளிவந்து எங்களுடைய டைரக்டர் சசி சாரனுடைய 100 சாமி படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. மக்கள் மத்தியில் பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. இந்த நேரத்தில் நான் இண்டஸ்ட்ரி வெட்டரன்ஸ் எல்லாருமே வந்து சசி சாரையும் அஜய் திஷானையும் வந்து பாராட்டணும்னு நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். அவங்களுக்கு ஷாலை பற்றி நம்ம வந்து பாராட்டணும்னு உங்களுக்கு கேட்டுக்கிறேன். எல்லோரும் ஒரு ரவுண்ட் ஆஃப் கிளாப்ஸ் கொடுப்போம் சசி சாருக்கு ஃபஸ்ட்டு. சார் அண்ட் உதயகுமார் சார் ப்ளீஸ், அண்ட் கதிரி சார் ப்ளீஸ். சார் எடுத்திருக்கீங்க. ஸோ உங்களை நான் கேட்டுக்கிறது என்னென்னா, இன்னும் விரைவில் அடுத்த படம் உடனே தொடங்குங்க. எவ்ரி இயர் ஒரு படம் கொடுங்க எங்களுக்கு. 100 சாமி மாதிரி அற்புதமான படைப்புகளை நீங்கள் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். விஜயானந்த் சார் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டார். அவர் அயோத்தி பட டைரக்டர் மந்திரமுத்தினுடைய படத்தில் வந்து மதுரையில் ஷூட்டிங்கில் இருக்கேன், நான் இன்னும் வரணும்னு ஆசைப்பட்டேன்னு நினச்சார். ஆனால் உண்மையிலே விஜயானந்த் சாருக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு படைப்பை எடுக்கிறது, அதுவும் பட்ஜெட் வந்து சின்ன பட்ஜெட் கிடையாது. ஒரு பட்ஜெட்டை தாண்டி, அதாவது எதிர்பார்க்குற பட்ஜெட்டை தாண்டி ஒரு பட்ஜெட்டில் அவர் எடுத்தார். இன்றைக்கி கமர்ஷியலாக அந்த படம் மக்கள் மத்தியில் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னா, நல்ல படைப்புகளை எப்போவுமே மக்கள் ஆதரிக்கிறாங்க அப்படின்றதுக்கு சமீபத்தில் 100 சாமி படமும் ஒரு உதாரணம். அதை கொண்டாடுறதுல எங்களுக்கு லவ் டீமுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சசி சாரோட வெற்றி, அஜய் திஷான் வெற்றி, விஜயானி சார் வெற்றி அண்ட் சுவாசிகாரோட வெற்றி வந்து கண்டிப்பாக இந்த வருஷத்தில் வந்த முக்கியமான படைப்புகளை அது ஒன்றா பேசப்படும். ஸோ இந்த நேரத்தில் இங்கே வந்திருந்து இந்த விழாவை சிறப்பித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி. ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி. ஜூலை 10ஆம் தேதி இந்த படத்தை கொண்டு வரோம். உங்களுடைய ஆதரவோடு இந்த படத்தை வந்து இன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்றதுக்கு உங்கள் ஆதரவு கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறேன். எங்கள் படத்தில் பணியாற்றின எல்லோருக்கும் நன்றி. முதல்ல நான் வந்து கண்டிப்பாக செல்வராகவன் சாருக்கு நன்றி சொல்லணும். அவருக்கு உடம்பு சமீபத்தில் கொஞ்சம் சரியில்லை. அதனால் வந்து நேற்றெல்லாம் என்கிட்ட சொன்னார், எனக்கு உடம்பு சரியில்லை சார், அதனால கண்டிப்பாக நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னாரு. காலையில் எனக்கு கால் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணார். என்னால் வரவிட முடியல சார் அப்படின்னாரு. அவருடைய வெகு விரைவில் உடம்பு தேறி நல்லபடியாக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும், ஒரு படைப்புகள் வரணும்னு வேண்டிக்கிறேன். KS ரவிக்குமார் சாருக்கும் அதே மாதிரி ஹெல்த் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருந்துட்டு எங்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணார். லாஸ்ட்டாக டீசர் விழாவுக்கு வந்திருந்தார், அவருக்கும் நன்றி. வனிதா மேடம், த லைவ் வயர் எனர்ஜி ஆஃப் த ஃபிலிம், படத்தில் டான்ஸ், டைலாக் சீன் எல்லாத்துலேயும் கலக்கியிருக்கீங்க. ஒரு ரவுண்ட் வருவாங்க இந்த படத்து பிறகு, அந்த மாதிரி கேரக்டர்ஸே நம்ம எழுத முடியும், அவங்கள வச்சு எழுத முடியும். அப்படி ஒரு அற்புதமான நடிகை, அவங்களுக்கு நன்றி. இந்த படம் மூலமாக நாங்கள் அறிமுகப்படுத்துறது வந்து நாகதுர்கா வந்து தெலுங்கில் ஒரு யூடியூப்பில் மிகப்பெரிய பாப்புலர். இப்போ சமீபத்தில் கூட அவங்க ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக யூடியூப்பெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள் நாகதுர்கா, ஸ்டாப் யூடியூப் வீடியோஸ் அண்ட் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ் ஆன் ஃபிலிம்ஸ் பிகாஸ் யூ காட் அ பிக் கரியர் அஹெட் ஆஃப் யூ. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் வெரி குட் ஆக்டர்ஸ். இன்ஃபேக்ட் இந்த படத்தை பார்த்த உடனே நான் படத்தை வந்து ஓடிடி ஃபைனலைஸ் பண்ண உடனே, ரிலீஸ் டேட் சொன்ன உடனே பரபரப்பாக ஓடிட்டுருக்கோம். நான் உடனே வந்து 2 பேருக்கு தான் காமிச்சேன். ஓவர்சீஸ் வந்து வருண் டென்ட்டுக்கிட்ட பார்த்தாரு. நைட்டுக்கு சார் 9:30 பார்க்க முடியுமான்னாரு. பார்த்துட்டு அவர் சொன்ன ஒரே விஷயம் வந்து, சார் நாகதுர்கா நல்ல பேர் வரும் சார் அப்படின்னாரு. நாகதுர்கா வந்து செம பிரேக் சார், இந்த படத்தில் இந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கு அப்படின்னாரு. ஸோ அவர் தான் ஓவர்சீஸ் பார்ட்னராக வந்திருக்காரு. அடுத்ததாக எனக்கு ரொம்ப வெரி ஹாப்பி டு வெல்கம் எங்களோட தெலுங்கு பார்ட்னர். நான் வந்து இது தெலுங்கில் ரிலீஸ் பண்ண முடியுமா, நம்மளுக்கு டைம் வேறு இல்லை, இவ்வளோ டென்ஷனில் இருக்கும் அப்படின்னும் போது திடீர்னு வந்து படம் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூடவே பிஸ்னஸில் இருக்கிற ராஜு கூப்பிட்டு வந்தார், சுப்பராவ் சார்.
சுப்பாராவ் சார் நன்றி நீங்கள் வந்ததுக்கு. சுப்பாராவ் சார் படம் பார்த்தோன்னே வெளியில் வந்து ஒரே சொன்னார், சார் நான் தான் தெலுங்கு ரிலீஸ் பண்ணுறேன், அமௌண்ட்டு நெகோஷியேட்லாம் பண்ணக்கூடாது, ஒரே அமௌண்ட்டு அப்படின்னாரு. நான் நெகோஷியேட்டே பண்ணல, ஏன்னா நான் வந்து தெலுங்கில் பிளான் எப்படி பண்ணுறது, டைம் இல்லைன்னு நான் ஒரு பயத்திலே இருக்கேன். டக்குன்னு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய துணையாக சுப்பாராவ் சார் வந்து, நான் பார்த்துக்கிறேன் சார், இந்த அமௌண்ட் நான் கொடுக்குறேன், இது அவுட்ரேட்டாக வச்சுங்க, இது நம்பிக்கையோடு இந்த படத்தை நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. சுப்பாராவ் சார் மிக்க நன்றி. இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வரும்போது தான் நம்மளுக்கு சந்தோஷம் வருது, நல்ல படைப்பை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சுப்பாராவ் சார், உங்களுடைய நாகபூஷணம் படம் வரப்போகுது, தமிழ்லேயும் வரப்போகுது, அதுவும் வெற்றி அடையணும். நாகபந்தம் இல்லை, நாகபந்தம் படம் வந்து தமிழில் வருது, பிரம்மாண்டமாக படைப்பாக இருக்குது, அதுவும் வெற்றி அடையணும். லவ் 10th ஜூலை எப்படியாவது நானும் மகேஷும் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு தெலுங்கு பிரிண்ட்டை கொடுத்து ரிலீஸ் பண்ண வச்சிடுறோம். டப்பிங் எல்லாம் முடிஞ்சிடும், சென்சர் பண்ணி கையில் கொடுத்துறோம், நீங்கள் ரிலீஸ் பண்ணிடலாம் சார். தேங்க்யூ மகேஷ். பண்ணிடலாம்ல தெலுங்கு தான் நீ ஆசைப்பட்டப்பா, ஏன்னா உங்கள் நாகதுர்கா இருக்காங்கன்னு கண்டிப்பாக பண்ணணும். இந்த படம் பிறகு பவிஷ் நீங்கள் பார்த்தீங்க, பாடல்களையும் ட்ரெயிலையும் பார்த்தீங்க, ஒரு முழுமையான ஹீரோ நம்மளுக்கு கிடச்சிருக்காரு. ஒரு குட்டி தனுஷ் சார் சொல்லலாம், குட்டி தனுஷ் சார் சொல்கிறதுல தப்பே கிடையாது, இன்னொரு ஹீரோ சொன்னால் தான் தப்பு நம்மளுக்கு. ஒரு குட்டி தனுஷ் சாரை பார்த்ததே இருக்குது, அதாவது ஒரு 15 வருஷம் முன்னாடி தனுஷ் சாரை எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இருக்காரு. எனர்ஜின்னா எனர்ஜி. ஒரு இந்த படத்தில் ஃபைட் சீக்வன்ஸ் இருந்தாலும் சரி, டான்ஸ் சீக்வன்ஸ் இருந்தாலும் சரி, எமோஷனாலும் சரி, பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் சரி, கம்ப்ளீட் ஒரு ஆக்டராக முதல் படத்தை நீக்கு வந்து ஒரு மல்டி ஸ்டாரராக நம்ம பார்த்துருக்கோம். அவங்க மாமா தான் அதை டைரக்ட் பண்ணார். அதில் நிறைய விஷயங்கள் வந்து அவர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரியாது, ஒரு வந்து அப்படி நடிச்சிருப்பார். இந்த படத்தை தன்னுடைய ஷோல்டரில் கேரி பண்ணி ஒரு முழுமையான ஹீரோவாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது வந்து பவிஷ் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்து பிறகு உங்களுக்கு ஒரு பெரிய கரியர் காத்திருக்கு பவிஷ். அண்டு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு அடுத்தடுத்த படம், இப்போது தினேஷ் சார் பண்ணுற அட்டாக்கர் படமாக இருந்தாலும் சரி, அடுத்து நீங்கள் நடிக்க போகிற இன்னொரு படமும் சரி, எல்லாமே மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த டீமோடு சேர்ந்து அவர் வந்து ஒரு டீம் மெம்பராக பயணிக்கிறது தான் பவிஷ்னுடைய வெற்றி. இதே அன்போட, ஹம்பிள்னஸோட, இதே டிசிப்ளினோட நீங்கள் தொடர்ந்து படம் பண்ணி தமிழ் சினிமாவில் முக்கியமான ஹீரோவாக மாறணும் பவிஷ். ஏன்னா ஹீரோக்கள் இங்கே நிறைய தேவைப்படுது. உங்களுக்கு வந்து பெரிய கரியர் காத்திருக்கு. ஆனால் இந்த லெவல்லே இருக்கணும். நம்ம சம்பளம் அதிகமாக கேட்டுக்கலாம் வெற்றி அடையும் போது, ஆனால் ஹம்பிள்னஸ்லேயும் சிம்பிள்னஸ்லேயும் டிசிப்ளின்லேயும் இதே மாதிரி இருந்துட்டிங்கன்னா ப்ரொமோஷனில் 10 நாள் நான் கேட்டேன் லிஸ்ட் போட்டு, நம்ம எப்போவுமே ஒரு செக்லிஸ்ட் போட்டு கொடுத்துருவோம். நான் செக்லிஸ்ட் போட்டு 15 நாள் ப்ரொமோஷன் தம்பி கூடவே இருக்கணும் அப்படின்னு போட்டேன். வாயே திறக்கல. சார் நான் ஃபுல்லாக இருக்கேன் சார், ஃபுல் ப்ரொமோஷனில் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக இன்வால்வ்டாக இருக்கிறது பவிஷ். அண்ட் அதே மாதிரி பிஸியான ஒரு ஆக்டராக இருக்கிற நாகதுர்காவும் சொன்னது, சார் 12th జూలై వరకు నా ప్రమోషన్ చేస్తాను సార్ ఈ ఫిల్మ్. 12th జూలై వరకు నన్ను వదిలేయండి సార్ அப்படின்னாங்க. 12th జూలై వరకు వదిలేస్తామ్మా, మీ నెక్స్ట్ ఫిల్మ్కి వెళ్ళొచ్చు మీరు. ஸோ தேங்க்யூ நாகதுர்கா, தேங்க்யூ பவிஷ், அண்ட் தேங்க்யூ ஆல், தேங்க்யூ மீடியா. அண்ட் நான் எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னேன்னா, இது வந்து ஒரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு படைப்பாக இன்றைக்கி எல்லா பார்ட்னர்ஸும் வந்திருக்காங்க, முக்கியமான ஜாம்பங்களாம் வந்திருக்காங்க. முதல்ல நிறைய பேர் ஆளாளுக்கு என்ன ஆரம்பிக்கிறதே லேட் ஆகிடுச்சு விழா, அதனால் வந்து முதல்ல ஆடியோ லான்ச்சை பண்ணிடலாம். ஆடியோ லான்ச் பண்ண பிறகு ஒரு சிறப்பு வந்து பேசிவிட்டு அவங்க கிளம்பலாம், அவங்கள ஹோல்ட் பண்ணுவானா நம்ம, ஏன்னா நிறைய நேரம் ஆகிடுச்சு. அண்டு பத்திரிகை நம்பர்களும் அடுத்தடுத்து நிறைய ஈவெண்ட் வச்சுருக்கீங்க, உங்களையும் நாங்கள் ட்ரபிள் பண்ண விரும்பல. ஸோ முதல்ல ஆடியோ லான்ச் பண்ணிடலாம் உங்களுடைய ஒத்துழைப்போட. தேங்க்யூ. உனது பிம்பம் விழுந்ததடி, இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், என்ன சொல்ல போகிறாய் என்று காதலும் படங்களும் காதல் பாடல்களும் தந்த தயாரிப்பாளர் தானு அவர்களை பேச அழைக்கிறோம். இன்ப நாள் இது, இணைய நாள் இது, காலத்தின் அருமைகிறது. என் அகமாலும் தம்பி செல்லுமணி உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கும் ஆற்றலாளர்களே, அரங்கம் நிகர் நண்பர்களே, சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். லவ் உண்மையிலேயே தயாரிப்பாளர் தினேஷ் ராஜ் வந்து கொடுத்து வைத்தவர். அருமையான தயாரிப்பாளர் சகோதரர் தனஞ்சயனை சேர்த்து பண்ணுவதால் ஒரு 20 கோடி பண்ண வேண்டிய படத்தை
அதே செலவில் 10 கோடி ஆக்கக்கூடிய வல்லமை பெற்ற தனஞ்சயனை பாட்டன் அப்படின்றதுனால உண்மையிலேயே நீங்கள் கொடுத்து வச்சவர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றினை ஈட்டி தரும் என்பது முன்னோட்டத்தை பார்க்கும்போது தெல்லென தெரிகிறது. பவிஷ்ய பார்க்கும்போது எனக்கு ஒரு சங்க இலக்கியத்தில் ஒரு நலவென்பால் ஒரு பாடல் இருக்குது. செம்மனத்தான் தன்னொழியான் செங்கதிரான் தம்மனத்தை மங்கையர் தம்மனத்தை வழங்கும் தொடர்ந்தொழான் மெய்மை நலன் என்பான் உளன் என்பான் வேந்தன் உனக்குன்னு சொல்லுவாங்க. மங்கையர் பார்க்கும்போது அவருடைய மனசை வாங்கக்கூடிய அளவுக்கு அழகும் ஆற்றலும் மிக்க கதாநாயகனாக தம்பி பவிஷ் தெரிகிறார் என்பது தெல்லென தெரிகிறது. ஆகவே காதல் பற்றி சொல்லணும்னா காதல் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற காதல். காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், கொள்கைகள் மாறலாம். ஆனால் மாறாதது ஒன்றே ஒன்று, அது காதல் மட்டும்தான். அந்த காதல் வாழ்க வாழ்க. இசை அங்கிங்கெனாதபடி எங்கும் ஒலித்திட வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனுபவமும் அறிவார்ந்த சொல்களும் செயல்களும் இந்த தலைமுறைக்கு எப்போதும் உதாரணமாக இருக்கும் சித்ரா லக்ஷ்மணன் சார் அவர்களை பேச அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற படக்குழுவினருக்கும் திரையுலக சான்றோர்களுக்கும் அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கம். இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் இனி அடுத்தடுத்து பேசுகிறவங்க ஆமன் அப்படின்னு சொன்னால் போதும். அந்த அளவுக்கு விளக்கமாக தனஞ்சயன் மொத்தமாக, அதாவது எப்போவுமே விழாவில் ஒருத்தர் பேசிட்டு போன பிறகு பேசுகிறதே ரொம்ப கஷ்டம்னுவாங்க. இப்போ கீழே இருந்து நம்ம சரவணன் சொன்னார், மொத்தம் மேடையில் 24 பேர் இருக்காங்கன்ட்டு. 24 பேர் பேசணும். 24 பேர் பேசுறதுக்கு ஏதாவது விஷயத்தை விட்டு வைக்கணுமா இல்லையா? அந்த ஆள் மொத்தத்தையும் சொல்லிட்டார். இதை மீறி என்ன பேசுறது அடுத்து வர்றவங்க? ஆனாலும் 2-3 விஷயங்களை குறிப்பிட்டு சொல்ல நினைக்கிறேன். 2 விஷயத்தில் தனஞ்சயன் நான் கருத்து வேறுபாடு. ஒன்று, பவிஷை பார்த்து சம்பளம் எவ்வளோ வேணா வாங்கிக்கிங்கன்னார். இவர் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய நிர்வாக குழுவில் இருக்கார். இன்றைக்கி நடிகர்கள் சம்பளம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இவர் பவிஷை பார்த்து நீ எவ்வளோ வேணா சம்பளம் வாங்கிக்கான்னாரு. 2வது, நாகதுர்கா கிட்ட இனிமேல் யூடியூப் பக்கம் போகாதீங்கன்னா 2யும் நான் ஆட்சேபிக்கிறேன். நான் ஒரு யூடியூபரும் கூட. நாகதுர்காவுடைய பாப்புலாரிட்டிக்கு இன்றைக்கி நாகதுர்கா இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறதுக்கு காரணம் யூடியூப். அதை வேணாம் அப்படின்னார். நாகதுர்கா அந்த அட்வைஸ் தயவுசெய்து கேட்டுக்காதீங்க. ஓகே, இந்த படத்தினுடைய பெயருக்கேற்ப ஒரு அருமையான ட்ரெய்லர், அழகான பாடல்கள். இன்றைய காலகட்டத்திற்கு என்ன மாதிரியான படத்தை மக்கள் எதிர்பார்க்கிறார்களோ அதை கொடுத்துருக்க விஷயத்தில் நிஜமாகவே தயாரிப்பாளர் தினேஷ் ராஜையும் தனஞ்சயனையும் நான் பாராட்டுறேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, படம் முடிஞ்சு எப்போவுமே படம் முடியும்போது பார்த்திங்கன்னா நிறைய மனக்கசப்பு போட்டிருக்கோம். அதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கு இவர் எனக்கு இருக்கிற துணையாக இருக்கிறது ரொம்ப பலம்னு தினேஷ் ராஜ் சொன்னதும், இந்த படம் முடிவடைவதற்கு முன்னாலேயே இந்த படத்தினுடைய இயக்குனரை பற்றி தனஞ்சயன் பாராட்டி சொன்னதும் ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம். திட்டமிட்டபடி இந்த படத்தை முடிச்சிருக்க இந்த படத்தினுடைய இயக்குனருக்கு மகேஷ் ராஜாந்தன் நிஜமாக பாராட்டணும். எந்த அளவு நீங்கள் கை தட்டினாலும் அது தகும். ஏன்னா இன்றைக்கி திட்டமிடுதல் தான் சினிமாவில் இல்லை. அந்த விஷயத்தில் அவர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. நிஜமாக பாராட்டுதல்கள். இசை ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த போன்ற படங்களில் இசை தான் ரொம்ப முக்கியம். அதை ஃபாக்ஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ஹிந்தி வரைக்கும் போகிறதுக்கு இந்த பேர் இப்படி வச்சுருக்காங்க, தமிழோடு இருந்தக்கூடாதுன்ட்டு. நம்ம ஹிந்திக்கு போனாலும் இங்கிலீஷுக்கு போனாலும் கூட இந்த டைட்டில் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. பவிஷ் நாராயணுடைய வளர்ச்சி நிஜமாகவே பாராட்டத்தக்க ஒரு வளர்ச்சி. இந்த சினிமா உலகத்தில் ஒருத்தர் வளர்ச்சி அடையணும்னா அர்ப்பணிப்பும் திறமையும் இருக்கணும். அது அந்த பையன்கிட்ட இருக்கிறதுனால தான் இந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு. தனுஷனுடைய சகோதரி மகன் என்பதாலோ கஸ்தூராஜாவுடைய பேரன் அப்படின்றதுனாலோ அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. இன்றைக்கு தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு கிடைத்து கொண்டு இருக்கிறதுனால அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பையனுடைய திறமை. இந்த திறமையை வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் பவிஷ். அதே மாதிரி இன்றைக்கு பார்க்கும்போது அவர் இன்றைக்கு உள்ள சினிமா கலைஞர்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா 2 படம் நடித்து முடித்த உடனேவே அவங்கள பாதி பேரை பிடிக்க முடியறதில்லை. அப்படி ஒரு கனம் எங்கேருந்தோ அவங்க தள்ள ஏறிடுது. அந்த கனம் கொஞ்சம் கூட ஏறாமல் இந்த பையனை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு அவர் அப்படி தான் இருக்கார், ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த இன்றைக்கு இருக்கின்ற இதே நிலையில் தொடர்ந்து பழங்குன்ற தன்மையை வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப துடிப்போடும் ஒரு சிலிர்ப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு காதல் காட்சிகள்லாம் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு.
நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும். இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இவங்களை பற்றியெல்லாம் பேசணுன்னா இன்னொரு 1 மணி நேரம் பேசலாம். ஏற்கனவே சரவணன் சொல்லிட்டார், மேடையில் 24 பேர் இருக்காங்க, 2 நிமிஷம் பேசினா கூட 48 நிமிஷம் ஆகிடும். அதனால் என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய வேண்டும் என்று என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கமலா தியேட்டரில் பேசி எக்ஸ்ட்ரா 1 ஹவர் வாங்கியிருக்கோம். ஏன்னா இத்தனை பேர் இருக்காங்கன்னு. விழா தாமதமாக ஆரம்பிச்சு தொட்டு 1 ஹவர் எக்ஸ்ட்ரா கேட்டே வாங்கிட்டோம். அதனால் கவலைப்பட வேணாம் சார். உடன் இல்லை, அதை 1 ஹவர் டிலே பண்ணிட்டோம், கவலைப்படாது. ரவி மரியா சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக நாம் பேச ஓமையில படத்தை வாழ்த்த வந்திருக்கும் அம்மா டி சிவா சார் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்த்தீங்களா, என் பேரனையும் ஹீரோ ஆகிட்டேன்னு பெருமையாக அமர்ந்திருக்கிற கஸ்தூர் ராஜா அவர்களுக்கு வணக்கம். அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பவிஷ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்கம்மா, ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. தயாரிப்பாளர்கள் விக்னேஷ்க்கும் தனஞ்சயன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து ஒரு அதிசயமாக நீங்கள் ஓடிடியெல்லாம் விற்றுட்டுலாம் ரிலீஸ் பண்ணுறீங்க. இதெல்லாம் வந்து சமீப காலத்தில் நாங்கள் கேள்விப்படாத விஷயம், அது நடந்திருக்குது. அதுவே ஒரு பெரிய நல்ல பிரேக் சைன். அது டைரக்டர் வந்து ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா பண்ணார். மகேஷை பற்றி பெருமையாக நிறைய வாட்டி தனஞ்சயன் சொல்லியிருக்காரு. அதனால் அந்த படம் பெரிய வெற்றிக்கான எல்லா ரிவ்யூகளோடும் வியாபாரம் ஒரு படம் பார்த்து வாங்கிட்டாங்கன்றதே நம்ம வந்து ஒரு 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 ரிவ்யூ மாதிரி உங்களுக்கு அது அருமையான விமர்சனமாக எடுத்துக்கலாம். அனுபவமாக வந்திருக்கு. மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஹீரோ பவிஷ்க்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களும் ஒரு வேண்டுகோளும், நீங்களாவது வந்து தயாரிப்பாளர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நடிகனாக நீங்கள் மாறணும். ஷேரில் படம் பண்ணுங்கள், தயாரிப்போட புரிந்துணர்வோட படம் பண்ணுங்கள். என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சினிமாவை கரைச்சி குடிச்சு பிஹெச்டி வாங்கினவங்க எல்லாருமே, தாத்தாலிருந்து பாட்டியிலிருந்து அவ்வளோ பேருக்கும் எல்லாமே தெரியும். அதனால் முறைப்படி திட்டமிட்டு நல்ல ஒரு ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட் பண்ணுற நடிகனாக நீங்கள் வளர்ந்து சினிமாவில் பெரிய ஒரு இடத்தை சாதிக்கணும்னு என்னுடைய வேண்டுகோளை வச்சுக்கிறேன். இந்த படம் மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக பேச அழைக்கிறோம் ஈரம் காயாத கனவுகள், தூரம் போகாத கதைகள், தனி ஒருவனாய் சாதித்து வரும் கதிரேசன் அவர்களை இப்போது பேச. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். லவ் ஓ லவ் ட்ரெய்லர் சாங்ஸ் பார்த்தோம், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஒரு ஜென்ஸி கிட்ஸுக்கான படங்கிறது வந்து டோட்டலாக வந்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஆன் ஸ்க்ரீனில் ரொம்ப நல்லா தெரியுது. ஹீரோ பவி ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக, ரொம்ப எஃபைட் பண்ணி ரொம்ப டான்ஸாக சரி ஃபைட்டு அந்த எமோஷன்ஸ் காமிக்க ரொம்ப பண்ணியிருக்காரு. ஸோ தொடர்ந்து பல படங்கள் வந்து வெட்டி கொடுக்கணும். அதை அந்த சினிமா என்னைக்காக வரவேற்று கொண்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு படத்துக்கு எப்படி ஒரு சாங்கும் ஒரு ஆர்ஆரும் எப்படி இம்பேக்டிங்கிறத வந்து எங்கெங்கேயும் வேக வரும்போது எங்கேயும் பூஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸலண்ட்டாக மியூசிக் டைரக்டர் பாக்ஸன்ஸ் குரூப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க இந்த ஸ்டேஜில் வந்து தயாரிப்பு சங்க சார்பாக அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன படங்களை தான் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குது. சமீப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு பிலோ 10 crores கீழே எடுத்த படங்கள் தான் பெரிய வெற்றி கொடுக்குது. அந்த வெற்றி தான் தமிழ் சினிமான்னு ஒரு உண்மையான வெற்றியாக வந்து நாங்கள் கருதுகிறோம் உங்களுக்கு. ஏன்னா அதுலேருந்து பல டெக்னீஷியன்ஸ்கள், பல அசிஸ்டன்ட் டைரக்டர்கள், பல டைரக்டர்ஸ்கள், பல எல்லாருமே வெளியே வருவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக ஒரு வெற்றி கிடைக்கும் போது அவங்களுக்கு பெரிய ரெகக்னைஸாக கிடைக்கும். அதனால் இந்த படம் வெற்றி பெற எனது மனமார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புது டீம், புது களம், புது கதை, லவ் ஓ லவ் படத்தை வாழ்த்த வந்திருக்கும் கமலக்கண்ணன் வைஸ் பிரசிடென்ட் தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் அவர்களை பேச அழைக்கிறோம். லவ் ஓ லவ் நல்ல திறமையான ஒரு படம், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதாவது யாருடைய ரிலேஷன்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், தம்பி வந்து உண்மையிலேயே திறமையாக நடிச்சிருக்கார். அதை வந்து நம்ம பாராட்டணும். தனுஷ் சார் அக்கா பையன்றதெல்லாம் அது இருக்கட்டும், அது ரெக்கமெண்ட் ரைட்டு, யாருமே அது இது பண்ணல. பட் இருந்தாலும் திறமைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த திறமை படத்தில் காமிச்சிருக்கு அந்த தம்பி. உண்மையில் நம்ம தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். இந்த படம் வந்து இந்த டீம் நல்ல டீம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். அடுத்து இந்த சின்ன படமெல்லாம் இன்றைக்கி ரொம்ப 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 கஷ்டத்தில் தான் நிறைய பேர் பாவம் போராடி படம் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுபோல் அந்த கஷ்டத்தெல்லாம் நிறைவேற்றோம். இந்த படம் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது, ஏன்னா இப்போது ரொம்ப பிளான் பண்ணி செய்திருக்காரு
தினேஷ் ராஜ் அவர்கள். ஏன்னா அதிர்ஷ்டசாலி பக்கத்தில் வச்சுக்கினே படம் எடுத்திருக்கார். உண்மையில் அது திறமைசாலி. இந்த படம் நல்லா ஓடணும், நல்லா வெற்றி பெறணும். ஏன்னா வெற்றி படைப்பாளிங்கள்லாம் வந்திருக்காங்க. இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வெற்றி பெறும். நன்றி, வணக்கம். அது சின்ன ஒரு இது சொல்லிடுறேன். இப்போது தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து நான் ஏற்கனவே ஒரு மேடையில் சொல்லியிருந்தேன். தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஓடிடி கண்டிப்பாக இன்னும் ஒரு மாதத்தில் வந்து சிஎம் வர வச்சு கண்டிப்பாக ஓடிடி நாங்கள் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு வந்து எந்த விதத்துலேயும் கவலைப்படாதீங்க, தைரியமாக படம் எடுங்க. இன்னொரு சிஎம்களை ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். ரொம்ப நாளாக வந்து இந்த மானியம் வந்து ரொம்ப 7 வருஷமாக கொடுக்காமல் இருக்குது. அந்த கோரிக்கையை வந்து சிஎம்களை சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இந்த சிறிய தயாரிப்பாளருக்கு அனைவருக்கும் இந்த மானியம் வந்து ஒரு 12 லட்ச ரூபா ஒரு படத்துக்கு தர மாதிரி பேசியிருக்கோம். கண்டிப்பாக நான் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் சினிமாவை தெரிஞ்சவர். அதனால் அந்த கோரிக்கை வச்சுருக்கோம். அடுத்து வந்து என்னென்னாக்கா அந்த சின்ன சின்ன படம் எல்லாம் வந்து விளம்பரம் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கார்ப்பரேஷனில் வந்து இந்த வால் போஸ்ட்டு ஓட்டினா அந்த கீச்சு போட்டுடுறாங்க. ஏன்னா சின்ன படத்துக்கு அடையாளமே வால் போஸ்ட்டு தான். இந்த வால் போஸ்ட்டு பார்த்து தான் நிறைய பேருக்கு ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்க வராங்க. அது சிஎம்களை இந்த குறையெல்லாம் சொல்லியிருக்கோம். தயவுசெய்து எங்களை வாழ விடுங்க, சினிமாவை தெரிஞ்சுங்க. நீங்கள் இந்த வால் போஸ்டெல்லாம் கீச்சு போட வேணான்னு கார்ப்பரேஷனுக்கு நீங்கள் உத்தரவு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். தயவுசெய்து சினிமா இனிமே ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் தைரியமாக எடுங்க. ஏன்னா எங்கள் அண்ணன் வந்திருக்கார், வீர செயல்படுத்த செல்வமணி அண்ணன். அவர் பக்கத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு என்னத்துக்கு பயம்? தைரியமாக படம் எடுங்க. வெற்றி வெற்றி வெற்றி. கேட்குறோம். ஈசானி மூலையில் லேசான பள்ளிச்சத்தம் மாமன் பேரை சொல்லி பேசுது என்று உயிர் காதலுக்கு மனச்சோலையில் பூத்த காதலை கவிதையாக்கிய இயக்குனர் அழகான காதல் கவிதைகளை நந்தவன தேரில் ஏற்றி அழகு பார்த்த இயக்குனர் நடிகர் RV உதயகுமார் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். திரு தினேஷ் அவர்களுக்கும் தனஞ்சயன் அவர்களுக்கும் டிடி இது டெஃபினட்டாக டிடி ஸ்டுடியோஸ் பாருங்கள். ஆமாம், இதில் இல்லையா? சரி, 2 பேர் நல்ல ஒரு உண்மையாகவே நிறைய புதுசாக வர்ற தயாரிப்பாளர்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கீங்க. நிறைய முதலீடுகளோட ஒரு புதுமையான ஒரு படத்தை எடுக்கணுன்றப்போ ஒரு சரியான வழிகாட்டுதல் உள்ள ஒருவரோடு சேர்ந்து படம் பண்ணுறது, அதுவும் இயக்குனர் நல்ல ஒரு தயாரிப்பாளர்களை வச்சு கூட்டணியோட, இப்போ தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர்களோ அல்லது நடப்பு தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர்களோடு சேர்ந்து பண்ணுற ஒரு முயற்சியை வந்து நான் உண்மையிலுமே பாராட்டுறேன். ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். புதுசாக வர்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அது என்ன இந்த முறைப்படி ஒரு திரைப்படத்தை எப்படி எடுப்பதுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் சரியான ஆளை தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க. சினிமாவில் PhD வாங்கினவர் ஒரு சாதாரண ஆள் அல்ல. நான் வந்து ஒரு காலத்தில் இசையமைத்து ஒரு 10 பாடல்களை ஒரு கேசட்டாக வெளியிடும்போது அதை வாங்க வந்தார் முதல்ல என்னுடைய நண்பர். அப்போ இருந்து எனக்கு தனஞ்சயன் அவர்களை தெரியும். ஒரு 20 வருஷம் இருக்குமா சார்? 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் மியூசிக் போட்டிருக்கேன் வேறு. இது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை? அதை வந்து வாங்கினவர் இவர். அது மிகப்பெரிய வெற்றி ஆல்பமாக அது போச்சு. அது வந்து முருகனை பற்றிய ஒரு ஆல்பம். ஸோ அந்த நாள் நான் எப்படி பார்த்தனோ அதே என்டர்பிரேஷனர் அந்த என்டர்பிரைசிங் ஒரு பிரச்சனை அதே ஒரு வேகத்தோட அவர் அதிலிருந்து மோசர் பியர்னு வந்து அதுக்கப்புறம் வேறு கம்பெனிகள்லாம் போய் தானே ஒரு கம்பெனியை உருவாக்கி தானே ஒரு ஃபில்ம் இன்ஸ்டியூட்டை வந்து உருவாக்கி ஸோ எல்லா வகைகளிலும் சினிமாவை நேசிக்கிற ஒரு மனிதர். ஸோ அவர் வந்து நிச்சயமாக எப்பவுமே ஜெயிக்கிற விஷயங்களை தான் உங்களுக்கு காட்டுவார். ஸோ உங்கள் 2 பேர்த்துக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துகள். அப்புறம் இன்றைக்கி காலையில் கூட ஒரு படத்துக்கு பூஜைக்கு போயிருந்தேன். அது லாலிபப்பு. இப்போல்லாம் சினிமாவுக்கு டைட்டில் வைக்கிறதே படுத்து யோசனை பண்ணுவாங்க போல் இருக்கு. ஒரு வார கணக்கில் ரூம் போட்டு
டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறாங்க. லாலிபப்பு பார்ட்டி, அதாவது ஆமாம், லாலிபப் ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு ஒரு படம். அது ஓப்பனிங் போயிட்டு இந்த மாதிரி தான் வாயிலேயே நுழையாமல் ரொம்ப நேரம். ஆமாம், அது வித்தியாசமாக வைக்கிறாங்க இப்போ. ஸோ இந்த டைட்டிலும் லவ்வோ லவ், லொல்லோ லொல்லுன்ற மாதிரி. ஆனால் படத்தை ட்ரெய்லரை பார்த்த உடனே மிரண்ட, யாரா இந்த பையன் இந்த கலக்குறானே ரொம்ப. அதை பார்த்தா அது தேனி மாவட்டத்திலேருந்து புறப்பட்டு வந்த ஒரு சிங்கத்தோட பேரை, மல்லிகாபுரத்து சிங்கத்து பேரன் அப்படின்னு. ஏன்னா அவர் எனக்கு மிக நெருங்கிய நண்பர். அவர் எங்கள் குடும்பத்தோட ரொம்ப ரொம்ப பழக்கமானவர் கஸ்தூரி ராஜா அவர்கள். அவரும் என் பிரதர்ல அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அங்கேருந்து வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்கிற கஸ்தூரி ராஜாவுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தேன். ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் யார் வேணாலும் வரலாம், ஆனால் தான் எவ்வளவு செலவு பண்ணி தானே சொந்த படங்களை எடுத்து கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை உருவாக்கி, ஒரு பிள்ளைய டைரக்டர் ஆக்கி, ஒரு பிள்ளைய ஹீரோவாக்கி, அந்த கஷ்டங்களெல்லாம் வந்து அவருக்கு தான் தெரியும். அது வெற்றிகள் வந்து நம்மளை வேறு மாதிரி காட்டுமே தவிர, அவர் பட்ட வலிகள் வந்து அவருக்கு இன்றைக்கி அதெல்லாம் அறுவடையாயிட்டிருக்கு. பேரன் கூட இவ்வளவு அழகாக இவ்வளவு அற்புதமாக நடிப்பான்னு நான் எதிர்பார்க்கல. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஒரு முகத்தை. விஷ் யூ ஆல் த பெஸ்ட்டு கண்ணே. ஒரு மிகச்சிறந்த இன்றைக்கி இந்த தலைமுறைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு ஃபீஸ்ட்டு. அதில் உங்கள் பெரியப்பாவும் உங்கள் பெரிய மாமாவும் நடிச்சிருக்காரு. அவரும் அருமையாக நடிச்சிருக்காரு, மிக பிரமாதமாக நடிச்சிருக்காரு செல்வராகவன். ஹீரோயின் எல்லோரும் சொல்கிற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. விஷ் யூ ஆல் த கிரேட் சக்ஸஸ். நம்ம டைரக்டர் வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு முதல் படத்துலேயே நல்ல பேர் வர்றதுங்கிறது, எப்போ பார்த்தாலும் எங்கள் சங்கத்தில் டைரக்டர்களை பற்றி பிரச்சனையான ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் இருந்தாலும் வரமாட்டேன்றான். இந்த ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து லெட்டர் அனுப்பிட்டே இருப்பாங்க. உடனே ஏயா டைரக்டர் நம்ம யூனியன் மெம்பரா அப்படின்னு கேட்போம். நாங்கள் தப்பிக்கிறதுக்கு யூனியன் மெம்பர் இல்லைன்னு அப்படின்னு இந்த பக்கமே வராதிங்கன்னு. ஸோ இப்போ தான் எல்லோரும் யூனியன் மெம்பராக இருந்தால் மட்டும்தான் அவங்கள தற்காத்துக்க முடியுன்ற ஒரு விஷயத்தை வந்து செல்வமணி அவர்கள் கொண்டாந்ததுனால இப்போ எல்லாம் சினிமா வந்து ஒரு 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 வரைமுறைக்குள்ளே கொண்டு வரணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா நம்ம தயாரிப்பு செலவுக்கு ஏற்ப வருமானம் ஒரு படத்துக்கு ஒரு வியாபாரம் இருக்குதான்றது யாராலையும் கணிக்க முடியல. ஸோ அதை கணிக்கிறதுக்குண்டான ஒரு மெஷர்மெண்ட்டை தான் இப்போது பெப்சியும் தயாரிப்பாளர் சங்கமும் நடப்பு தயாரிப்பாளர் சங்கமும் முன்னெடுத்திருக்கு. ஸோ யார் சினிமா எடுக்க வந்தாலும் கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணி யார் கூட சேர்ந்து பண்ணுறதுன்றது முதல்ல முடிவு பண்ணி உங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று புதிய தயாரிப்பாளர் திரு தினேஷ் அவர்களை ஃபாலோ பண்ணணுன்றதை சொல்லிக்கிறேன். இசையமைப்பாளருக்கும் இந்த திரைப்படத்தில் ஆமாம் அவர் எனக்கு ஃபோன் பண்ணுவார். சார் இந்த ஒரு பையனை அனுப்புகிறேன், அவன் புதுசு, அவனை நான் டைரக்டர் யூனியனில் சேர்த்துக்குங்க சார், நான் லெட்டர் அனுப்புகிறேன் பாரு. அந்த மாதிரி தயாரிப்பு சார், நான் அவங்களுக்கு நம்ம முன்னாடி நிற்போம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அடுத்த நிமிஷமே நான் வி வில் கோ அண்ட் அட்டன். அது எல்லாத்துக்குமே பாதுகாப்பு தானே, காசு போடுறவங்களுக்கு. அது ஒரு மிகச்சிறந்த என்டர்டெயின்மெண்ட் லவ் ஸ்டோரி. இது பார்த்தா எனக்கே இளமை திரும்புது என்று கூறி இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், நடிகர் நடிகைகளுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும், திங்க் மியூசிக் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இதுக்கு முன்னால் ஒரு வெற்றி படத்தை பாராட்டை பெற்று அமர்ந்திருக்கும் எனது அன்பு தம்பி திரு இயக்குனர் சசி அவர்களுக்கும் அவர்களுடைய டீமுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். அடைமழை நேரத்தில் பருகும் தேநீர் போல அன்பே அன்பே நீதானே, பிடித்தவர் தருகின்ற பரிசு பொருளும் அன்பே அன்பே நீதானே என்று மெல்லிசையை தன் இசையால் வார்த்து கொடுத்த இசையமைப்பாளர் தினா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் 25,000 தொழிலாளர்களின் முதுகெலும்பாக இருக்கும் எங்கள் மரியாதைக்குரிய
பெப்சி தலைவர் அண்ணன் ஆர்கே செல்லுமணி அவர்களுக்கும் மற்றும் இந்த இசை ஃபீல்டில் வந்து ரொம்ப அனுபவம்னா அது நான் வந்து ப்ரொடியூசராக சொல்ல மாட்டேன், கதிரேசனை சொல்லுவேன். 5 ஸ்டார் கிட்டத்தட்ட 35 வருஷமாக இந்த மியூசிக் ஃபீல்டில் அனுபவம் உள்ள ஒரு அன்பு சகோதரர் கதிரேசன் அவர்களுக்கும், கொஞ்சமான படம் எடுத்தால் கூட இந்த தொழிலாளர்களுக்காக எல்லா சங்கத்துக்கும் 25,000 ரூபாய் கொடுத்து ரொம்ப ரொம்ப பெருமைப்படுத்திய கமலக்கண்ணன் அவர்களுக்கும், கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிருந்தேன். அப்போ தான் எனக்கு வந்து தினேஷ் அறிமுகம் கிடைத்தார். ரொம்ப அந்த ஒரு 6 நாள் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அந்த 6 நாளில் வந்து இந்த படத்தை பற்றி நிறைய சொன்னார். அவர் வந்து ஜாலியாக சொல்லுவார், இவர் வந்து தனஞ்சயன் வந்து ரொம்ப ரஃப்பாக சொல்லுவார். ஸோ எப்படி இந்த 2 ப்ரொடியூசரும் எப்படி ஒரு ஜாலியாக இருக்கார், இவர் ரொம்ப ரஃப்பாக இருக்கார், இவங்க எப்படி காம்பினேஷன் நல்லா இருக்குமான்னு பார்த்தேன். ரியலி ரொம்ப நல்ல காம்பினேஷன். அது நான் எங்கள் வீட்டில் கூட சொல்லுவாங்க, புருஷன் வந்து ரஃப்பாக இருந்தால் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், இல்லை ஒய்ஃப் ரஃப்பாக இருந்தால் புருஷன் சாஃப்டாக இருக்கணுன்றது ஒரு நல்ல ஊமை போல் இவங்க 2 பேருடைய காம்பினேஷன் வந்து இட்ஸ் எ பெஸ்ட் காம்பினேஷன். அதே மாதிரி தினேஷ் கிட்ட சொல்லியிருக்கேன். தினேஷ் அவர் நிறைய ஈவெண்ட்லாம் பண்ணுறவர் தான். அவர் வந்து ப்ரொடியூசருக்கு முன்னாடி நிறைய ஈவெண்ட் பண்ணுறவர். வண்ணாரப்பேட்டைக்கார் தான் அவர், லோக்கல் மேன் தான் அவர். அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் நான், தினேஷ் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குது, மியூசிக் ஃபெஸ்டிவல் கிராமி அவார்ட் மாதிரி எதுவும் பண்ணலை, நீயும் தனஞ்சயன் எடுத்து பண்ணு, நான் உனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அதை கண்டிப்பாக செய்யணும் தினேஷ், தனஞ்சயன் நீங்களும் செய்யணும். அதுக்கு வேறு மியூசிக் காலேஜ் அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணணும். ஏன்னா உங்களால் முடியும், அதை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, எனக்கு வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு அனுபவம் இருக்குது. எனக்கு வந்து 23 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மரியாதைக்குரிய டைரக்டர் சுப்பிரமணியம் அங்கே இருக்கார். அவர் வந்து எனக்கு தனுஷ் அவர்கள் திருடாத்திரை படத்தை வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் போட்டு காட்டுறார், எங்கள் டபுள் பாசிட்டிவ் போட்டு காட்டுறார். போடும்போது மன்மத ராசா பாடல் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அப்புறம் வண்டார் குழலி அக்கா பொண்ணு டோய் அந்த பாடல் நல்லா இருந்துச்சு. அப்புறம் உன்னை பார்த்த பிறகுதான் என் சோதனை காலம், அந்த மாதிரி நிறைய பாடல்கள்லாம் வந்துச்சு. அந்த ஒவ்வொரு பாடலும் நான் கேட்கும்போது என் மனசுக்குள்ளேயும் என்னுடைய உடம்புக்குள்ளேயும் என்ன ஒரு அதிர்வு இருந்துச்சோ அதே போல் இப்போ இந்த லவ் அண்ட் லவ் இருக்குது. ஏன்னா அதுக்கு முக்கிய காரணம் தனுஷை எப்படி பார்த்தனோ அதே மாதிரி நான் பவிஷை பார்க்குறேன். இப்போ அப்படியே ரியலியாக நான் எனக்கு 23 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அனுபவத்தை நான் கொட்டுறேன். அதே ஒரு ரியாலிட்டியாக நான் இங்கே பார்க்குறேன். ஸோ பவிஷ், காட் வெரி குட் லைஃப் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக். இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மியூசிக் டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். யூனியன் மெம்பர் ஆயிட்டீங்களா? ஓகே, மெம்பர் ஆகிடுங்க. வாழ்த்துக்கள், நன்றி. சார், கெஸ்ட்டாக வந்து எல்லாரும் மெம்பர் ஆகிட்டீங்களா? மெம்புகள் கஸ்தூரி ராஜா பேரனுக்காக பெருமைப்படும் தருணம் இது. தலைமுறைக்கான வாழ்த்தாக வரவேற்கிறோம் திரு கஸ்தூரி ராஜா சார் அவர்களை. வாழ்த்த வந்தவர்களுக்கும் வாழ்த்து பெற வந்தவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். முதல்ல கடவுளுக்கு நன்றி. யார் அந்த கடவுள்? இந்த முன்னாடி உட்காந்துருக்கிற விஜயலட்சுமி தான் எங்கள் கடவுள். அவங்ககிட்ட இருந்து வந்தது தான் இவ்வளவும். நான் வந்து பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ட்ரெய்லர் மாதிரி ஒன்று போட்டாங்க, அதுவும் நல்லா இருக்குது. இதோட ஒரு வெற்றிக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. லவ் ஓ லவ் இதை எத்தனை தடவை சொன்னாலும் இணைக்குது. யாருக்கு தான் இணைக்காது லவ் ஓ லவ்னா? இப்படி ஒரு டைட்டில் வச்சதுலேருந்தே அந்த டைரக்டர் வெற்றி அடைஞ்சிட்டார். இதில் வந்து செல்வராகவன் நடிச்சிருக்காரு. இன்றைக்கி இவர் இங்கே வரணும்னு ரொம்ப போராடினார். கடுமையான காய்ச்சல் அவருக்கு. பல தடவை அவங்க அம்மாக்கிட்ட சொல்லி, அம்மா வர முடியல. பவிஷோட அம்மாவுக்கு ரொம்ப ஆதங்கம், அண்ணன் வரணும் அப்படின்ட்டு.
அவர் உண்மையிலே வர முடியல, அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தனுஷ் தனுஷுடைய மோல்டு தான் அவர். பவிஷ்ங்கிறவர் தனுஷுடைய மோல்டு. அவர் தான் உருவாக்கினார், அவர் எல்லாம் பண்ணார். அவரை நான் அறிமுகப்படுத்தினேன். அந்த படம் ஓடிடுச்சு. அடுத்த படமும் நான் ஒரு படம் எடுத்தேன், ட்ரீம்ஸ்னு ஒரு படம். ஏன்னா அறிமுகப்படுத்துறது மட்டுமோ, வாய்ப்பு கிடைக்கிறது மட்டுமோ சினிமா அல்ல. சினிமாவில் நிலைக்க முடியாது. தன்னைத்தானே வளர்த்துக்கணும். தனுஷ் அன்னைக்கு ஒரு நாள் நான் என்ன சொன்னேன், அந்த படம் முடிஞ்சிருச்சு. ஒரே அட்வைஸ் தான், தம்பி உன் டைரக்டரோ ப்ரொடியூசரோ ஷாட் எடுக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க வர சொல்கிற நேரத்துக்கு நீ போயிடு. அது இன்றைக்கி வரைக்கும் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. நான் அந்த படத்தில் ஏவிஎம்மில் ஒரு இடத்துல சன்ரைஸ் ஷாட் எடுக்க வேண்டியதாக இருந்தது. இப்போ நீ வந்துடுவியா அப்படின்னு. வந்துடுவேன்ப்பா அப்படின்னாரு. வீட்டுக்கு போனோடனே அந்த ப்ரோக்ராம் மாறிடுச்சு. ஒரு 10-11 மணிக்கு மாறிடுச்சு. நான் ப்ரொடக்ஷனில் சொல்லி எல்லாருக்கும் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டேன். காலையில் வீட்டில் எழுந்து பார்த்தாக்க குழந்தைய காணோம், பவிஷை காணோம். என்னடான்னா அப்பா இங்கே காலையில் 5 மணிக்கு வர சொன்னாரேன்ட்டு அங்கே கிரவன்லேயே படுத்துக்கிட்டு ஏவிஎம்லேயே இருந்துட்டான். அதுதான் தனுஷ். அந்த டிசிப்ளின் உங்கள்கிட்டையும் இருக்கணும் பவிஷ். வாங்க. இவர் எங்கள் வீட்டிலையே ஒரு ஸ்பெஷல். என்னுடைய ஒய்ஃப் விஜயலட்சுமிக்கு செல்வராகவன் ஸ்பெஷல். இதை மாற்றவே முடியாது. இவங்க அம்மா டாக்டர் விமலகீதா எனக்கு ஸ்பெஷல். இவர் அவங்களுக்கு முதல் குழந்தை, அதனால் எங்களுக்கு ஸ்பெஷல். முதல் பையன் செல்வராகவன், முதல் பேரன் பவிஷ். இந்த விதத்தில் 2 பேருமே எங்கள் குடும்பத்தில் ரொம்ப ஸ்பெஷல். ஹார்ட் ஒர்க். எப்படா இவன் இவ்வளோ பண்ணான் அப்படிங்கன்னு மலைக்க வச்சிட்டான். இந்த 3 சாங்குலையுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தனுஷும் அப்படி தான் பண்ணார். தொழிலுக்காக எதையும் சொல்வது. தனுஷ் அவ்வளோதாங்க. ஒரு படம் துள்ளுபோத இளமை முடிஞ்ச உடனே காதல் கொண்டேனில் செல்வராகவன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு அவரை. காதல் கொண்டேன் முடிஞ்ச உடனே சுப்பிரமணிய சிவா எடுத்துக்கிட்டாரு. இன்னும் சொல்ல போனாக்கா அவர் ஹீரோன்னு மோல்டு பண்ணதே சுப்பிரமணியம் சிவா தான். அந்த திருடா திருடிங்கிற படத்தில் மன்மதராசாங்கிற பாட்டு இல்லைன்னா அவருடைய கெரியர்லேயே ரொம்ப பெரிய படம் அது. அவர் தன்னைத்தானே வளர்த்துக்கிட்டார். அவர் யாருமே வளர்க்கலை. அது மாதிரி பவிஷ், உங்களை நீங்களே வளர்த்துக்கணும். அப்படி தான் வளர்த்துக்கிறோம். நாங்கள் யாரும் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறதில்ல. இப்போல்லாம் யாரும் அட்வைஸ் பண்ணாரும் கேட்குறதில்ல. அதனால் நம்ம அட்வைஸ் பண்ணாமலே இருந்துக்கிறது. இவருக்கு என்ன சொல்கிறது, என்ன சொல்லிக் கொடுக்குறது? அந்த நீக்குங்கிற படம் பண்ணதிலிருந்து ராத்திரியும் பகலுமா பைத்தியம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கார். எங்கன்னா கிளாஸுக்கு போகிறார், எங்கன்னா டான்ஸ் கிளாஸ் போகிறார், எங்கன்னா ஃபைட் கிளாஸுக்கு போகிறார், எங்கன்னா ஷூட்டிங் போகிறார். எனக்கு ரொம்ப எது பெருமை தெரியுமா? ஒரு படம் ஒரு படம் இப்போ தான் பூஜை போட்ட மாதிரி இருக்குது. வெஸ்ட் மாம்பலத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல பூஜை போட்டாங்க. பார்த்தா டக்குன்னு ஆடியோ லான்ச்சுக்கு நிற்குது. இப்படியெல்லாம் படம் எடுத்தால் சினிமாவில் நஷ்டமே வராதுங்க. ரெண்டாவது இன்னொரு பெரிய பெருமை எனக்கு என்ன அப்படின்னா, இந்த தயாரிப்பாளர் தனஞ்சயன் சார் 2 பேருமே படம் ஆடியோ லான்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் பவிஷ் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அப்படியும் காலங்கள் இல்லை. அந்த அளவுக்கு பவிஷ் நடந்துக்கிறாருன்னு நினைக்கிறேன்.
இது லைஃப் லாங் தொடரணும். இந்த இயக்குனருக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தயாரிப்பாளருக்கு வெற்றி வரணும். நிறைய நான் கூட படம் பண்ணுவேங்க, கூப்பிட்டு ஒரு படம் கொடுங்க, நான் கூட பண்ணுவேன். நான் இப்போ நடிச்சிருக்கேன் யூசுப் பாய்ன்னு, ஹபீபி எல்லாம் வெளியில் போனால் வாங்க யூசுப் பாய், வாங்க யூசுப் பாய்ங்கிறாங்க. கஸ்தூரி ராஜாங்கிற பேர் போயிடும் போல் இருக்குது. நீங்கள் நல்லா வரணும், நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் இன்றைக்கே லாபம் கிடைச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போல் இருக்குது. கிடைச்சிச்சா என்னன்னு சொல்ல முடியாது. இருந்தால் கூட எல்லா வியாபாரங்களும் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அதுவே ரொம்ப பெரிய ஆரோக்கியமான ஒரு சினிமா நீங்கள் எடுத்திருக்கீங்க. நீங்கள் வெற்றி பெறணும். நன்றி, வணக்கம். நன்றி சார். பேரம் ப்ரெஸ் மீட்டில் உங்களோட ப்ரெஸ் மீட்டு பேசிட்டீங்க. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். நிலா காயும் நேரம் வரணும், உலா போக நீயும் வரணும் அப்படின்னு சொன்ன இந்த அழகான காதல் பாடல் கனவை வெளிச்சமாக்கிய ரோஜாயின் செல்வம் செல்வமணி சார் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். கஸ்தூரி ராஜா சொன்னார் இல்லைங்களா, கஸ்தூரி ராஜா வந்து 40 வருஷமாக டைரக்ட் பண்ணி கஸ்தூரி ராஜாங்கிற பேரை நிலைநிறுத்த 40 வருஷம் ஆச்சு. ஆனால் ஹபீபியில் நடிச்சோடனே யூசுஃபுங்கிற பேர் தானே வந்துடுது. அது மாதிரி நான் தான் ரோஜா இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிற நிலவு போயிட்டு இப்போ ரோஜாவின் ராஜான்னு அடையாளப்படுத்த வேண்டிய நடிகர்களுக்கு அதுதான் வந்து குள்ளமணியாக இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற இமேஜ் இருக்குங்களே, அது நடிகர்களுக்கு உண்டான அது. இந்த லவ் திரைப்படத்தை இசை வெளியீட்டுக்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள், மேடையில் வந்திருக்கின்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயலாளர் கதிரேசன், துணைத் தலைவர் கமலக்கண்ணன், அதுபோன்ற வாழ்த்து சென்ற சிவா சார், லலித் மாஸ்டர், இந்த திரைப்படத்தில் பணியாற்றிருக்கின்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள், இயக்குனர் உட்பட, அதுபோல என்னுடைய நண்பர்கள் சகோதரர் உதயகுமார், சசி, ரவி மரியா, தாத்தா கஸ்தூரி ராஜா, அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா நான் இது ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து அந்த கேசட் ரிலீஸ் பண்ணும்போதே தாத்தா கூப்பிடுன்னு வந்து பவிஷ் சொன்னார். தாத்தாங்கிறத கஸ்தூரி ராஜா விரும்ப மாட்டார்னு நினச்சிட்டு எப்பா தாத்தா கொடுப்பா அது சொல்லாதான்னு நினச்சேன். ஆனால் கஸ்தூரி ராஜா மேடையிலேயே நான் தாத்தா தான் பேரனை பக்கத்தில் நிற்க வச்சுட்டது இல்லை, அதனால தான் உங்களை தாத்தான்னு வருத்தப்படாதீங்க கஸ்தூரி ராஜா. ஏன்னா கஸ்தூரி ராஜா சார் வந்து எங்களுடைய நெருங்கிய நண்பர். அவருடைய வெற்றி தோல்வி அது எல்லாத்தையும் கடந்து வந்த பாதைகளை நாங்களும் இணைஞ்சு பயணிச்சிருக்கோம். உண்மையே வந்து ஒரு சாதனை தான். தான் இயக்குனராகி தன் மகனை இயக்குனராக்கி, மகனை ஹீரோவாக்கி, பேரனை வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம்னா அது உண்மையிலே அது ஒரு வரப்பிரசாதம். ஆனால் அவரோட டெக்னிக் தெரிஞ்சிடுச்சு. கடவுள்னு சொல்லிட்டு என்ன திருவிளையாடன்னு பண்ணிக்கலான்னு. உண்மையில் இந்த லவ் வந்து மற்ற திரைப்படத்துக்கு இசை வெளியிட்டு வர்றதுக்கும் இதுக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இருக்குது. நான் வந்து ஆக்சுவலாக இப்போ ரவிமரியா வந்திருக்காரு. ரவிமரியாவோட பையனை ஹீரோ வச்சு நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு வந்து ஒரு 100 கதை கேட்டேன். நான் 100 கதை கேட்டு அப்போது மகேஷ் வந்து ரவிமரியா என்கிட்ட கூப்பிட்டு வந்தார். இந்த கதையை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப அந்த 100 கதையில் இந்த கதை பெஸ்ட்டாக எனக்கு தோணுச்சு. அது என்னென்னா, அந்த மௌன கீதங்களில் வந்து பாக்கியராஜ் சாரையும் தங்கைக்கு ஒரு கீதத்தில் டி ராஜேந்திரனையும் அது மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு கதை வந்து எக்ஸ்ட்ராலண்ட்டாக இருந்தது. ரவி இந்த கதையை நம்ம பண்ணலாம் அப்படின்னா அவரோட பையனுக்காக அவரை ஹீரோ வச்சு பண்ணுறதை நாங்கள் முடிவு பண்ணி அந்த ப்ராஜெக்ட் பண்ணலான்னு. அப்புறம் மெதுவாக வந்து மகேஷ் சொன்னார், சார் இந்த கதையை நான் வந்து தனஞ்சயன்ட்ட சொல்லியிருக்கேன், அவர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன், ஆனால் ஒரு 6 மாதமாக அப்படியே இருக்குது சார், பண்ணுறாரா இல்லையான்னு தெரிலன்னு. நான் கேட்கட்டேம்மா சார்னார். அப்புறம் நீ எங்களுக்காக கேட்காது, நானே அவர்கிட்ட பேசுகிறேன்னு நான் வேறு எல்லாம் விஷயம்லாம் பேசிவிட்டு அவர்கிட்ட மெதுவாக கேட்டேன். சார் இந்த மகேஷ்னு ஒரு பையன்கிட்ட கதை கேட்டிங்களே அது எப்படி சார்? கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணுறோம், ஒரு சரியான இது வந்தோடனே அதை லிங்க் பண்ண போது சார் 2 months ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ ரவி கூப்பிட்டுன்னா ரவி அந்த படம் டேக் ஆஃப் ஆகுது, அதனால் அந்த கதையை நம்ம பண்ண முடியாதுன்னு. அதனால் இந்த கதையை வந்து ஏறக்குறைய எனக்கு ஒரு 1.5 hours சொன்னார். அவ்வளோ அழகாக அந்த கதை கேட்கும்போதே ஒரு படம் பார்க்குற மாதிரி இருந்தது. உண்மையாக வந்து அவ்வளோ சிறப்பாக இருந்தது. நிச்சயமாக இந்த படம் ஒரு நல்ல படமாக இருக்கும். இதில் நடிக்கிற 2 பேர் மிகப்பெரிய பேர் வாங்குவாங்க. இதில் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர்ஸ். இந்த கதை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் கதை சொல்லும்போதே 2 சொன்னார். அப்போ பவிஷ் ஹீரோன்னு சொல்லல, ஆனால் செல்வராகவன் மாதிரி ஒரு கேரக்டர்ஸான்னு சொன்னார். அந்த கதையை உருவாக்கும் போதே செல்வராகவன் மாதிரி ஒரு கேரக்டருங்கிறத உருவாக்கிட்டார்.
அப்புறம் ஒரு ரவுடி கேரக்டர்னு சொன்னார். அது யாராக இருக்குன்னு பார்த்தா வனிதா கொண்டு வந்து வச்சு உண்மையிலே நான் அந்த இதுக்கு நான் சிறப்பாக இருந்தது. அப்புறம் உள்ளே வரும்போது இப்போ தினேஷை பற்றி இவர் சொன்னார், நம்ம தினா சொன்னார், எப்படி நீங்கள் நண்பர்களாக இருக்கீங்கன்னு. உண்மையிலே நீங்கள் உங்கள் எல்லோரும் தெரியும், நம்ம தனஞ்சயன் வந்து எல்லாத்துலேயும் அதிகம் பேச்சை உட்பட. அது பேசும்போது கொஞ்சம் செவட்டனாக இருந்துட்டோம். நீங்கள் இருந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. வரும்போது சொன்னார், சார் டைரக்டர் எக்ஸலண்ட் சார். அதாவது ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி திட்டமிட்டு என்கிட்ட ஒரு பட்ஜெட் சொன்னார் மகேஷ். நான் சொன்னேன், மகேஷ் இந்த பட்ஜெட்டில் பண்ண முடியாது மகேஷ், நீ சொல்கிறத விட கொஞ்சம் இது. நான் ஒரு பட்ஜெட் கொடுத்தேன், எவ்வளோ ஆகும். இல்லை சார் நான் கொஞ்சம் ஸ்க்யூஸ் பண்ணி பண்ணுறேன். நான் சொன்னேன், இதெல்லாம் பண்ண முடியாது, இன்றைக்கி கரண்ட்டுடைய வேஜஸில் சிஸ்டத்தில் இது பண்ண முடியாதுப்பா, இவ்வளோ பண்ணணும். அவர் என்ன பட்ஜெட் சொன்னாரோ அதே பட்ஜெட்டுக்குள்ளே, அதை நான் சொன்ன பட்ஜெட் அதுக்குள்ளே வந்து அதை முடிச்சிருக்காருன்னா உண்மையில் 2 பேரோட முயற்சி இருக்கு இல்லையா, தனஞ்சயனோட முயற்சி ப்ளஸ் மகேஷோட திட்டமிடுதல். அப்போ உள்ளே வரும்போது ஒரு விஷயம் சொன்னார் நம்ம தனஞ்சயன். அதாவது வந்து தனஞ்சயன் வாயால் ஒரு டைரக்டரை வந்து சாரி பிளான் பண்ணுறதுல எக்ஸலண்ட்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம் மகேஷ். உண்மையாக வந்து நீங்கள் வந்து வேறு கிரேட் சார், இந்த டைரக்டர் ரொம்ப கிரேட் சார். என்னென்ன நைட்டில் போகுது அப்படின்னா 6 மணிக்குள்ளே என்ன எடுக்கணும், இந்த மிக செலவான விஷயங்களில் இப்போ ஸ்டடிக்காமோ கிம்போலோ இல்லை ரிச் மாடல்ஸ் இவங்களாம் வந்து அதிகமான செலவு வருதுன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்கள 5-6 மணிக்குள்ளே முடிச்சுட்டு அப்புறமா மீதி விஷயங்களை எடுக்கிறது. இது மாதிரி செலவு ஐட்டங்களை முதல்ல பண்ணுறது, அந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணுறது. இப்போது எத்தனை நாள் சொன்னாரோ அத்தனை நாளுக்குள்ளே அந்த படத்தை முடிக்கிறது. அப்போது ஒரு சரியான டைரக்டர் இருந்துட்டால் ஒரு ப்ரொடியூசருக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு சொன்னார். அந்த ப்ரொடியூசருடைய வேலையை சரியான டைரக்டர் தேர்ந்தெடுக்கிறது தான். அதை நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம். இப்போ என்னென்னா நாங்கள் வந்து ஒரு அது நிர்பந்தம் மாதிரி தெரியும், தயாரிப்பாளர் சங்கங்களுக்கு நிர்பந்தம் மாதிரி தெரியும். அதாவது மெம்பர் தான் ஒர்க் பண்ணணும்னு இப்போ தீனா கேட்டார் அப்படின்ற போது இப்போ 3 விஷயம் வந்தது. இப்போ நேற்றே 3 விஷயம் சொன்னார். அதில் ஒருத்தர் வந்து நான் மெம்பர், அவரை எங்களால் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியல. அப்போ தயாரிப்பாளருக்கும் நஷ்டம், அவரை எந்த அமைப்பும் கட்டுப்படுத்த முடியாது. அப்போது ஒரு ஆர்கனைஸ்டு செக்டராக இருக்கிறது எல்லாருக்கும் நல்லது. அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஏற்கனவே ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இப்போ கமலக்கண்ணன் சொன்னார், நம்ம தனஞ்சயன் சொன்னார், அதாவது முன்னாடி திரைப்படங்களை வெளியிடுறதுங்கிறது தயாரிப்பாளரோட கண்ட்ரோல் கையில் இருந்தது. ஃபஸ்ட் காப்பி முடிஞ்சிச்சுன்னா படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம், அது மீது என்னவாக இருந்தாலும் அது ப்ரொடியூசர் கண்ட்ரோலில் இருந்தது. அப்புறம் ஹீரோ கண்ட்ரோலுக்கு மாறிச்சு. இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் அந்த ரிலீஸ் டேட்டை கண்ட்ரோல் பண்ணுறது ஓடிடி தான். பெரிய இன்றைக்கி தமிழ்நாட்டிலே பெரிய நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை இந்தியாவிலே பெரிய நட்சத்திரமாக இருக்கலாம். ஓடிடி இந்த மாதிரி சார் இந்த டேட்டில் நம்ம படம் வரணும், நாங்கள் இப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம், நீங்கள் இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணால் தான் இதை பண்ண முடியும். அப்போ நீங்கள் சில சமயங்களில் ஃபஸ்ட் காப்பி வந்து 6 மாதம் கழிச்சு கூட வந்து இன்றைக்கி படம் ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி இருக்கும். நல்ல முயற்சியாக ஓடிடி ஒன்று ப்ரொடியூசர் சங்கத்திலேருந்து அவர்களோட ஆதரவோட இல்லை ஆலோசனையோட ஒரு ஓடிடி ஆரம்பிக்கிற முயற்சி வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல முயற்சி. கமலக்கண்ணன், கதிரேசன், நீங்கள் எல்லோரும், தனஞ்சயன் கூட அதில் இருக்காருன்னு சொன்னார். நிச்சயமாக அப்படி வரும்போது இப்போ என்னென்னா ஓடிடியில் சின்ன படங்களை வாங்குறதில்ல, தனஞ்சயனுக்கு கொஞ்சம் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அதனால் படமும் ஜனதன் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் எல்லா படத்தையும் வாங்கிட முடியாது, படமும் அவங்க பார்த்து நல்லா இருக்கணும். ஆனால் அந்த வாசல் எங்கே இருக்குங்கிறது தனஞ்சயன் மாதிரியான தயாரிப்பாளருக்கு தெரியும். ஆனால் மற்ற நிறைய தயாரிப்பாளருக்கு அந்த டோர் எங்கே இருக்குன்னே தெரியாது, அந்த ஓடிடியில் எப்படி வந்து சேல் பண்ண கூட தெரியாது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து பாம்பேயில் இருக்கும். படம் எடுக்கலன்னா இப்போ இங்கிலீஷும் கற்றுட்டு வரணுங்கிற ஒரு கட்டாயம் இப்போ இருக்குது. அப்போ இங்கே எந்த ஓடிடியோட அலுவலகமும் இங்கே இருக்கிறது இல்லை, இங்கே இருக்குது. இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் சென்டராக தான் அந்த ஆஃபீஸ் இருக்குது. இங்கேருந்து அவங்களுக்கு சொல்லணும், அவங்க வந்து படம் பார்க்கணும். இப்போ ஹீரோ கதை சொல்லி, ப்ரொடியூசர் கதை சொல்லி, இப்போ ஓடிடி கதை சொல்லி அவங்களுக்கு படத்தை காமிச்சு அப்போ ரிலீஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் கூட ஒரு சின்னதாக ஒரு 5லேருந்து 10 படங்கள் தான் இன்றைக்கி ஒரு ஓடிடி வாங்குறாங்க. அப்போ அதிகபட்சம் 3-4 ஓடிடி தான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் படம் வாங்குறவங்களாக இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கூட 30லேருந்து 40 படங்களை தான் அவங்களால வாங்க முடியும். ஆனால் நம்ம வந்து 250 படங்கள் ரிலீஸ் பண்ணோம். குறைஞ்சபட்சம் 200 படம் ஃப்ரீயாக கொடுத்தா கூட ஓடிடியில் வந்து வாங்கிறதுக்கு ஆள் இல்லாத சூழ்நிலையில் தான் இன்றைக்கி இருக்கும். ஆனால் அவங்க தான் டிசைட் பண்ணணும். அப்போ நிறைய படங்கள் வந்து இன்றைக்கி தேங்கி நிற்கிது. அப்போ நீங்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலோ ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸோ இல்லை வந்து அதனுடைய இல்லை அரசாங்கத்தோட உதவி பெற்றோ ஒரு வாரத்துக்கு ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு 50 படங்களை வந்து சின்ன படங்களை நல்ல படங்களை ரிலீஸ் பண்ணக்கூடிய இது இருக்கும். அது வந்து ஆடியன்ஸுக்கு போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நிச்சயமாக அந்த முயற்சி நல்ல முயற்சி.
இந்த மேடையில் அதை நீங்கள் அனௌன்ஸ் பண்ண ரொம்ப பொருத்தமான விஷயம். ஏன்னா வந்து இன்னைக்கு இந்த படத்தை வந்து ஒரு தயாரிப்பாளர், நான் படத்தை வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டேன், பட்ஜெட்டுக்குள்ளே முடிச்சிட்டேன், ஓடிடி விற்றுட்டேன், தெலுங்கு விற்றுட்டேன், மியூசிக்கும் விற்றுட்டேங்கிறது தினேஷ் வந்து நிச்சயம் வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் அது. அதுபோல் வந்து பவிஷ் கூட வந்து நான் இப்போ பார்க்கும்போது ஒரு பூனை மாதிரி இருக்கார் சாஃப்டாக. ஆனால் அது உங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து ஸ்க்ரீனில் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஜெய்ஜாண்டிகா இருக்குது, ரொம்ப வந்து ஒரு 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 ஹீரோ கேரக்டர் அதில் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா கொஞ்சம் கான்ஷியஸ் இடங்கள் இருக்குது, பாடி லாங்குவேஜ் இருக்குது. அது உள்ளே வந்து நீங்கள் படம் பாருங்கள், துள்ளுவதை பாருங்கள், உங்களை விட 100 மடங்கு கம்மியாக இருப்பார் வந்து தனுஷ். ஆனால் அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து 1000 மடங்கு அதிகமாக இருக்கும். அது ரஜினிகாந்த் சாருக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் ஃபஸ்ட் படத்துலேயே வந்து அந்த இது இருக்கும். ஆனால் அவர் பாடி வேறு மாதிரி இருக்கும். உங்கள் பாடி எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. சில இடங்களில் வந்து அந்த இது கான்ஷியஸ்னஸ் இருக்குது. அதாவது பாடியில் நடிக்கிறீங்க, ஆடுறீங்க, மைண்டு வந்து ஒரு சின்ன கான்ஷியஸ் இருக்குது. அது வந்து ஸ்க்ரீனில் வரும்போது, க்ளோஸ்அப்ஸில் வரும்போது அது ஸ்க்ரீனில் பெருசாக தெரியும். ஆனாலும் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. அந்த ஸ்காங்கில் நீங்கள் உங்களோட ஆட்டம் வந்து பார்க்கும்போது ஒரு உண்மையில் தனுஷ் சாரை, இப்போ இருக்கிற தனுஷ் சாரை பார்க்குற மாதிரி இருக்குது. உண்மையில் உங்கள் தாத்தா சொன்ன மாதிரி நான் கூட இப்போ தனுஷை மீட் பண்ணேன். இவ்வளோ உயரத்துக்கு வந்த பிறகு கூட சினிமாவை தவிர வேறு எதுவுமே அவர் வீட்டுக்கு போனால் அது ஒரு கோயில் மாதிரி இருக்குது. கோயில் அந்த இது வந்து மந்திரம் ஓதுற மாதிரி ஓதிக்கிட்டே இருக்குது. அங்கே உட்காந்துருக்காரு. அவருக்கு சினிமாவை தவிர வேறு யாருமே அங்கே இல்லை. சினிமா பேசுனா சினிமாவை தவிர வேறு எதுவும் பேசுகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தவ வாழ்க்கை மாதிரி தனுஷ் இருக்கார். அதுபோல் நீங்களும் இருக்கணும். உங்களை நிறைய பேர் சொன்னாங்க. இப்போது நடிகர்கள் வந்து முன்னாடி மக்களோட நெருக்கமாக இருந்தாங்க. அப்போ மக்களுக்கு அவங்க மேலே ஒரு அன்பு இருந்தது. நம்ம அந்த படங்களை பார்த்தாங்க. இப்போது நடிகர்கள் வந்து ஒரு வட்டம் போட்டுக்கிட்டாங்க, ஒரு பவுன்சஸ் வச்சு வட்டம் போட்டுக்கிட்டாங்க. முதல்ல ஆடியன்ஸுக்கிட்டேருந்து ஒரு வட்டம் போட்டுக்கிட்டாங்க, அப்புறம் டெக்னீஷியன்ஸ் டைரக்டர்கிட்டேருந்தே ஒரு வட்டம் போட்டுக்கிட்டாங்க. அவங்க வந்து அந்த பவுன்சஸ் நடுவிலே இருப்பாங்க. இப்போ ப்ரொடியூசர்கிட்டேருந்து கூட ஒரு வட்டம் போட்டுக்கிட்டாங்க ஹீரோஸ். அவங்கள ப்ரொடியூசருக்கு பார்க்கணுன்னா கூட இந்த பவுன்சரை தாண்டி போக வேண்டியிருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுறாங்கன்னா அவங்க வந்து மக்கள்கிட்ட விலகி போகிறாங்க, டெக்னீஷியனுக்கு விலகி போகிறாங்க. அப்படிலாம் இல்லாமல் முன்னாடி நாங்கள் படம் பண்ணும்போது, நாங்கள் பண்ணுற வரைக்கும் கூட எல்லோரும் ஒன்றா தான் இருந்தோம், ஒரே இடமாக தான் இருந்தோம். ஷார்ட் இருந்தாலும் இல்லைனாலும் எல்லோரும் அடுத்தவங்க என்ன நடிக்கிறாங்கன்னு இந்த நடிகர் பார்த்தாங்க. இப்போ எல்லோரும் வந்து என் ஷார்ட் இருக்கா, ரெடியா, வரலாம், முடிஞ்சிடுச்சா, போகலான்னா உங்கள் கவுண்டர் என்ன ஆக்ட் பண்ணுறாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அப்போது ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த சிவாஜி சார் வச்சு ஜல்லிக்கட்டு படம் மணிவண்ணன் சார் டைரக்ட் பண்ணிட்டார். அதில் நான் வந்து உதவி இயக்குனர். அப்போது வந்து ஒரு ஷார்ட் முடிஞ்சிடுச்சு. அதில் மாஸ்டர் ஷார்ட்லாம் முதல்ல எடுத்துட்டார் மணிவண்ணன் சார். அதில் அப்புறம் வந்து சிவாஜி சாரோட க்ளோஸ்அப்லாம் எடுத்துட்டார். அப்போது டைரக்டர் சொன்னார், சார் முடிஞ்சிச்சிங்க போகலான்னு. பரவாயில்ல பண்ணு உட்காந்துட்டார். உட்காந்து மேக்கப்லாம் கலைச்சிட்டாரு, கலைச்சி விக்லாம் எடுத்துட்டார். அப்புறம் சத்யராஜ் சார் கவுண்டர் ஷாட்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கோம். அதில் மாஸ்டர் ஷாட்டில் சத்யராஜ் சார் என்ன பண்ணாரோ அதை விட வந்து வேறு வந்து ஆக்ஷன்லாம் அவர் பண்ணியிருந்தார். அது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருந்தார். உடனே சிவாஜி சார் சொன்னார், ஏய் நீ இதெல்லாம் பண்ணலையடா, நீ வந்து மாஸ்டர் ஷாட்டில் இதெல்லாம் பண்ணலையே, என்னோடய காம்பினேஷனில் இதெல்லாம் பண்ணலையே, நீ என்னை ஏமாற்றக்கூடாதா நீ என்ன. மறுபடியும் மேக்கப் போட்டார், மறுபடியும் விற்க வச்சுட்டு இதுக்கு மணிவண்ணன் இதுக்கு எனக்கு கவுண்டர் கொடுத்துனார். அப்போது அதுக்கு ஈக்குவலான கவுண்டரை நான் நடிக்கணும்னு. அப்போது திரைப்படங்கிறது வந்து நாம் நடிக்கிறது மட்டும் இல்லை, எதிராளி என்ன நடிக்கிறாரோ அதை ஓவர்டேக் பண்ணாதான் நம்ம நடிகனாக இருக்க முடியுங்கிறது. சிவாஜி சாருக்கு ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து அவருக்கு ஹீரோலாம் முடிஞ்சு அப்புறமா வந்து 200 படமோ 250 படமோ 300 படமோ. ஆனால் அந்த படத்தில் கூட அந்த மொத்த சீன்லேயும் என்ன நடிக்குது, என்ன நடக்குது, தான் எப்படி நடிக்கணுங்கிறதோட இருந்தால் தான் இன்றைக்கி வரைக்கும் நடிக்க தெரியாமல் இருக்கார். அதனால் வர இன்றைக்கி உங்களை மாதிரி இளைஞர்கள் இப்போ இருக்கிறவங்க, நான் அட்வைஸ் பண்ணுறது இதில் இல்லை, அது அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா அட்வைஸ் பண்ணால் பிடிக்காதுன்னு தனஞ்சயன் சொன்னார். அது உண்மையை கூட தான். என்னுடைய மகளுக்கே நான் அட்வைஸ் பண்ணுறது இல்லை, நான் அவர் கேட்குறதில்ல, நானும் பண்ணுறதில்லை. அதனால் உங்களுக்கும் நான் பண்ணுறதில்ல. ஆனால் உண்மையான எங்களுடைய கருத்தை நான் வந்து இந்த மேடையில் சொல்கிறது காரணம் என்னென்னா, இதுதான் இப்போது இருக்குது. இந்த தன்மை மாறிடுச்சுன்னா, ஒரு குடும்பமாக சினிமா மாறிச்சுன்னா, இப்போ இன்றைக்கி ஏன் நீங்கள் எல்லோரும் இந்த மேடையில் இருக்கீங்கன்னா, இந்த திரைப்படம் ஒரு குடும்பமாக இருக்குது. திரைப்பட தொழில்நுட்ப கலைஞரும் தயாரிப்பாளரும் எல்லோரும் ஒரு குடும்பமாக இருக்கீங்க. தயாரிப்பாளரும் இன்றைக்கி வந்து படம் உள்ளே வரும்போது, சார் இஸ் த பெஸ்ட் டைரக்டர், என்ன பிளான் பண்ணாரோ அப்படி எடுத்தார்னு வந்து சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு குடும்பமாக இருக்கீங்க. அது எப்படி நடந்ததுன்னா, தயாரிப்பாளர் சொல்கிறத டைரக்டர் கேட்டார், டைரக்டர் சொல்கிறத நீங்களாம் கேட்டீங்க. அதனால தான் இது நடந்தது. யார் சொல்கிறதையும் யாரும் கேட்க மாட்டோம் அப்படின்னு நிலமை வந்தால் டெஃபினட்டாக இண்டஸ்ட்ரியும் யார் பேச்சும் கேட்காம அது இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்கும். அந்த வகையில் இந்த படம் நிச்சயமாக ஒரு நல்ல படம். அது பார்க்கும்போது தெரியும். ஸ்க்ரீனில் வந்து டெஃபினட்டாக மகேஷ் வந்து என்ன கதையை சொன்னாரோ அவ்வளோ அழகாக எடுத்துறாரு. கதை உண்மையிலே எக்ஸ்ட்ராடினரி சப்ஜெக்ட் அது. இது நிச்சயமாக வியாபாரம் ஆனது மட்டும் இல்லை, இது ஒரு வெற்றி படமும் அமையுங்கிறது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை.
இந்த திரைப்படத்தில் நடித்த ஹீரோயின் உட்பட ஹீரோயின் கூட வந்து டெஃபினட்டாக யூ வில் கெட் எ பிரைட் ஃபியூச்சர் பிகாஸ் இட்ஸ் எ ஃபண்டாஸ்டிக் கேரக்டர் ஃபார் யுவர் லைஃப் டைம் கேரக்டர். ஸோ யூ வில் கெட் த பிரைட் ஃபியூச்சர். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் எவரிபடி. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். கஸ்தூர் ராஜா சொன்னார் இல்லைங்களா, கஸ்தூர் ராஜா வந்து 40 வருஷமாக டைரக்ட் பண்ணி கஸ்தூர் ராஜாங்கிற பேரை நிலைநிறுத்த 40 வருஷம் ஆச்சு. ஆனால் அபீபில் நடிச்சோடனே யூசுஃபுங்கிற பேர் தானே வந்துடுது. அது மாதிரி நான் தான் ரோஜா இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிற நிலவு போயிட்டு இப்போ ரோஜாவின் ராஜான்னு அடையாளப்படுத்த வேண்டிய நடிகர்களுக்கு அதுதான் வந்து குள்ளமணியாக இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற இமேஜ் இருக்குங்களே, அது நடிகர்களுக்கு உண்டான அது. இந்த லவ்வோ லவ் திரைப்படத்தை இசை வெளியீட்டுக்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள், மேடையில் வந்திருக்கின்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்க செயலாளர் கதிரேசன், துணைத் தலைவர் கமலக்கண்ணன், அதுபோன்ற வாழ்த்து சென்ற சிவா சார், லலித் மாஸ்டர், இந்த திரைப்படத்தில் பணியாற்றிருக்கின்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள், இயக்குனர் உட்பட, அதுபோல என்னுடைய நண்பர்கள் சகோதரர் உதயகுமார், சசி, ரவி மரியா, தாத்தா கஸ்தூர் ராஜா, அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா நான் இது ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து அந்த கேசட் ரிலீஸ் பண்ணும்போதே தாத்தா கூப்பிடுன்னு வந்து பவிஷ் சொன்னார். தாத்தாங்கிறத கஸ்தூராஜா விரும்ப மாட்டார்னு நினச்சிட்டு எப்போ தாத்தா கொடுப்பா அது சொல்லாதான்னு நினச்சேன். ஆனால் கஸ்தூராஜா மேடையிலேயே நான் தாத்தா தான் பேரனை பக்கத்தில் நிற்க வச்சுட்டது இல்லை, அதனால தான் உங்களை தாத்தா எனக்கு வருத்தப்படாதீங்க கஸ்தூராஜா. ஏன்னா கஸ்தூராஜா சார் வந்து எங்களுடைய நெருங்கிய நண்பர். அவருடைய வெற்றி தோல்வி அது எல்லாத்தையும் கடந்து வந்த பாதையில் நாங்களும் இணைஞ்சு பயணிச்சிருக்கோம். உண்மையே வந்து ஒரு சாதனை தான். தான் இயக்குனராகி தன் மகனை இயக்குனராக்கி, மகனை ஹீரோவாக்கி, பேரனை வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம்னா அது உண்மையிலே அது ஒரு வரப்பிரசாதம். ஆனால் அவரோட டெக்னிக் தெரிஞ்சிடுச்சு. கடவுள்னு சொல்லிட்டு என்ன திருவிளையாடன்னு பண்ணிக்கலான்னு. உண்மையில் இந்த லவ்வோ லவ் வந்து மற்ற திரைப்படத்துக்கு இசை வெளியிட்டு வர்றதுக்கும் இதுக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இருக்குது. நான் வந்து ஆக்சுவலாக இப்போ ரவி மரியா வந்திருக்காரு. ரவி மரியாவோட பையனை ஹீரோ வச்சு நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு வந்து ஒரு 100 கதை கேட்டேன். நான் 100 கதை கேட்டு அப்போது மகேஷ் வந்து ரவி மரியா என்கிட்ட கூப்பிட்டு வந்தார். இந்த கதையை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப அந்த 100 கதையில் இந்த கதை பெஸ்ட்டாக எனக்கு தோணுச்சு. அது என்னென்னா, அந்த மௌன கீதங்களில் வந்து பாக்கியராஜ் சாரையும் தங்கைக்கு ஒரு கீதத்தில் டி ராஜேந்திரனையும் அது மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு கதை வந்து எக்ஸ்ட்ராலண்ட்டாக இருந்தது. ரவி இந்த கதையை நம்ம பண்ணலாம் அப்படின்னா அவரோட பையனுக்காக அவரை ஹீரோ வச்சு பண்ணுறதை நாங்கள் முடிவு பண்ணி அந்த ப்ராஜெக்ட் பண்ணலான்னு. அப்புறம் மெதுவாக வந்து மகேஷ் சொன்னார், சார் இந்த கதையை நான் வந்து தனஞ்சயன்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன், ஆனால் ஒரு 6 மாதமாக அப்படியே இருக்குது சார், பண்ணுறாரா இல்லையான்னு தெரிலன்னு. நான் கேட்கட்டேம்மா சார்னார். அப்புறம் நீ எங்களுக்காக கேட்காத, நானே அவர்கிட்ட பேசுகிறேன்னு நான் வேறு எல்லாம் விஷயம்லாம் பேசிவிட்டு அவர்கிட்ட மெதுவாக கேட்டேன், சார் மகேஷ்னு ஒரு பையன்கிட்ட கதை கேட்டிங்களே அது எப்படி சார்? கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணுறோம், ஒரு சரியான இது வந்தோன்னா அதை லிங்க் பண்ண போது சார் 2 monthsல ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ ரவி கூப்பிட்டுன்னா ரவி அந்த படம் டேக் ஆஃப் ஆகுது, அதனால் அந்த கதையை நம்ம பண்ண முடியாதுன்னு. அதனால் இந்த கதையை வந்து ஏறக்குறைய எனக்கு ஒரு 1.5 hours சொன்னார். அவ்வளோ அழகாக அந்த கதை கேட்கும்போதே ஒரு படம் பார்க்குற மாதிரி இருந்தது. உண்மையாக வந்து அவ்வளோ சிறப்பாக இருந்தது. நிச்சயமாக இந்த படம் ஒரு நல்ல படமாக இருக்கும். இதில் நடிக்கிற 2 பேர் மிகப்பெரிய பேர் வாங்குவாங்க. இதில் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர்ஸ். இந்த கதை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் கதை சொல்லும்போதே 2 சொன்னார். அப்போ பவிஷ் ஹீரோன்னு சொல்லல, ஆனால் செல்வராகவன் மாதிரி ஒரு கேரக்டர்ஸான்னு சொன்னார். அந்த கதையை உருவாக்கும் போதே செல்வராகவன் மாதிரி ஒரு கேரக்டருங்கிறத உருவாக்கிட்டார். அப்புறம் ஒரு ரவுடி கேரக்டர்னு சொன்னார். அது யாராருன்னு பார்த்தா வனிதா கொண்டு வந்து வச்சு. உண்மையிலே நான் அந்த இதுக்கு சிறப்பாக இருந்தது. அப்புறம் உள்ளே வரும்போது இப்போ தினேஷை பற்றி இவர் சொன்னார், நம்ம தினா சொன்னார், எப்படி நீங்கள் நண்பர்களாக இருக்கீங்கன்னு. உண்மையிலே நீங்கள் உங்கள் எல்லோரும் தெரியும், நம்ம தனஞ்சயன் வந்து எல்லாத்துலேயும் அதிகம் பேச்சை உட்பட. அது பேசும்போது கொஞ்சம் செவட்டனாக இருந்துட்டோம். நீங்கள் இருந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. வரும்போது சொன்னார், சார் டைரக்டர் எக்ஸலண்ட் சார். அதாவது ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி திட்டமிட்டு என்கிட்ட ஒரு பட்ஜெட் சொன்னார் மகேஷ். நான் சொன்னேன், மகேஷ் இந்த பட்ஜெட்டில் பண்ண முடியாது மகேஷ், நீ சொல்கிறத விட கொஞ்சம் இது. நான் ஒரு பட்ஜெட் கொடுத்தேன், எவ்வளோ ஆகும். இல்லை சார் நான் கொஞ்சம் ஸ்க்யூஸ் பண்ணி பண்ணுறேன்,
நான் சொன்னது இதெல்லாம் பண்ண முடியாது. இன்றைக்கி கரண்ட்டுடைய வேஜஸில் சிஸ்டத்தில் இது பண்ண முடியாதுப்பா, இவ்வளோ பண்ணணும். அவர் என்ன பட்ஜெட் சொன்னாரோ அதே பட்ஜெட்டுக்குள்ளே, அதை நான் சொன்ன பட்ஜெட் அதுக்குள்ளே வந்து அதை முடிச்சிருக்காருன்னா உண்மையில் 2 பேரோட முயற்சி இருக்கு இல்லையா, தனஞ்சயனோட முயற்சி ப்ளஸ் மகேஷோட திட்டமிடுதல். அப்போ உள்ளே வரும்போது ஒரு விஷயம் சொன்னார் நம்ம தனஞ்சயன். அதாவது வந்து தனஞ்சயன் வாயால் ஒரு டைரக்டரை வந்து பிளான் பண்ணுறதுல எக்ஸலண்ட்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம் மகேஷ். உண்மையாக வந்து நீங்கள் வந்து வேறு கிரேட் சார், இந்த டைரக்டர் ரொம்ப கிரேட் சார். என்னென்ன நைட்டில் போகுது அப்படின்னா 6 மணிக்குள்ளே என்ன எடுக்கணும், இந்த மிக செலவான விஷயங்களில் இப்போ ஸ்டடிக்காமோ கிம்போலோ இல்லை ரிச் மாடல்ஸ் இவங்களாம் வந்து அதிகமான செலவு வருதுன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்கள 5-6 மணிக்குள்ளே முடிச்சுட்டு அப்புறமா மீதி விஷயங்களை எடுக்கிறது. இது மாதிரி செலவு ஐட்டங்களை முதல்ல பண்ணுறது, அந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணுறது. இப்போது எத்தனை நாள் சொன்னாரோ அத்தனை நாளுக்குள்ளே அந்த படத்தை முடிக்கிறது. அப்போது ஒரு சரியான டைரக்டர் இருந்துட்டால் ஒரு ப்ரொடியூசருக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு சொன்னார். அந்த ப்ரொடியூசருடைய வேலையே சரியான டைரக்டர் தேர்ந்தெடுக்கிறது தான். அதை நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம். இப்போ என்னென்னா நாங்கள் வந்து ஒரு அது நிர்பந்தம் மாதிரி தெரியும், தயாரிப்பாளர் சங்கங்களுக்கு நிர்பந்தம் மாதிரி தெரியும். அதாவது மெம்பர் தான் ஒர்க் பண்ணணும்னு இப்போ தீனா கேட்டார் அப்படின்ற போது இப்போ 3 விஷயம் வந்தது. இப்போ நேற்றே 3 விஷயம் சொன்னார். அதில் ஒருத்தர் வந்து நான் மெம்பர், அவரை எங்களால் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியல. அப்போ தயாரிப்பாளருக்கும் நஷ்டம், அவரை எந்த அமைப்பும் கட்டுப்படுத்த முடியாது. அப்போது ஒரு ஆர்கனைஸ்டு செக்டராக இருக்கிறது எல்லாருக்கும் நல்லது. அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஏற்கனவே ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இப்போ கமலக்கண்ணன் சொன்னார், நம்ம தனஞ்சயன் சொன்னார். அதாவது முன்னாடி திரைப்படங்களை வெளியிடுதுங்கிறது தயாரிப்பாளரோட கண்ட்ரோல் கையில் இருந்தது. ஃபஸ்ட் காப்பி முடிஞ்சிச்சுன்னா படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம். அது மீது என்னவாக இருந்தாலும் அது ப்ரொடியூசர் கண்ட்ரோலில் இருந்தது. அப்புறம் ஹீரோ கண்ட்ரோலுக்கு மாறிச்சு. இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் அந்த ரிலீஸ் டேட்டை கண்ட்ரோல் பண்ணுறது ஓடிடி தான். பெரிய இன்றைக்கி தமிழ்நாட்டிலே பெரிய நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை இந்தியாவிலே பெரிய நட்சத்திரமாக இருக்கலாம். ஓடிடி இந்த மாதிரி சார் இந்த டேட்டில் நம்ம படம் வரணும், நாங்கள் இப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம், நீங்கள் இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணால் தான் இதை பண்ண முடியும். அப்போ நீங்கள் சில சமயங்களில் ஃபஸ்ட் காப்பி வந்து 6 மாதம் கழித்து கூட வந்து இன்றைக்கி படம் ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி இருக்கும். நல்ல முயற்சியாக ஓடிடி ஒன்று ப்ரொடியூசர் சங்கத்திலேருந்து அவர்களோட ஆதரவோடு இல்லை ஆலோசனையோட ஒரு ஓடிடி ஆரம்பிக்கிற முயற்சி வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல முயற்சி. கமலக்கண்ணன், கதிரேசன், நீங்கள் எல்லோரும், தனஞ்சயன் கூட அதில் இருக்காருன்னு சொன்னார். நிச்சயமாக அப்படி வரும்போது இப்போ என்னென்னா ஓடிடியில் சின்ன படங்களை வாங்குறதில்ல, தனஞ்சயனுக்கு கொஞ்சம் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அதனால் படமும் ஜனதன் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் எல்லா படத்தையும் வாங்கிட முடியாது, படமும் அவங்க பார்த்து நல்லா இருக்கணும். ஆனால் அந்த வாசல் எங்கே இருக்குங்கிறது தனஞ்சயன் மாதிரியான தயாரிப்பாளர் தெரியும். ஆனால் மற்ற நிறைய தயாரிப்பாளருக்கு அந்த டோர் எங்கே இருக்குன்னு தெரியாது, அதை ஓடிடியில் எப்படி வந்து சேல் பண்ணணும் கூட தெரியாது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து பாம்பேயில் இருக்கும். படம் எடுக்கலன்னா இப்போ இங்கிலீஷும் கற்றுட்டு வரணுங்கிற ஒரு கட்டாயம் இப்போ இருக்குது. அப்போ இங்கே எந்த ஓடிடியோட அலுவலகமும் இங்கே இருக்கிறது இல்லை, இங்கே இருக்குது. இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் சென்டராக தான் அந்த ஆஃபீஸ் இருக்குது. இங்கேருந்து அவங்களுக்கு சொல்லணும், அவங்க வந்து படம் பார்க்கணும். இப்போ ஹீரோ கதை சொல்லி, ப்ரொடியூசர் கதை சொல்லி, இப்போ ஓடிடி கதை சொல்லி அவங்களுக்கு படத்தை காமிச்சு அப்போ ரிலீஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் கூட ஒரு சின்னதாக ஒரு 5-10 படங்கள் தான் இன்றைக்கி ஒரு ஓடிடி வாங்குறாங்க. அப்போ அதிகபட்சம் 3-4 ஓடிடி தான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் படம் வாங்குறவங்களாக இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கூட 30-40 படங்களை தான் அவங்களால வாங்க முடியும். ஆனால் நம்ம வந்து 250 படங்கள் ரிலீஸ் பண்ணோம். குறைஞ்சபட்சம் 200 படம் ஃப்ரீயாக கொடுத்தா கூட ஓடிடியில் வந்து வாங்கிறதுக்கு ஆள் இல்லாத சூழ்நிலையில் தான் இன்றைக்கி இருக்கும். ஆனால் அவங்க தான் டிசைட் பண்ணணும். அப்போ நிறைய படங்கள் வந்து இன்றைக்கி தேங்கி நிற்கிது. அப்போ நீங்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலோ ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸோ இல்லை வந்து அதனுடைய இல்லை அரசாங்கத்தோட உதவி பெற்றோ ஒரு வாரத்துக்கு ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு 50 படங்களை வந்து சின்ன படங்களை நல்ல படங்களை ரிலீஸ் பண்ணக்கூடிய இது இருக்கும். அது வந்து ஆடியன்ஸுக்கு போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நிச்சயமாக அந்த முயற்சி நல்ல முயற்சி. இந்த மேடையில் அதை நீங்கள் அனௌன்ஸ் பண்ண ரொம்ப பொருத்தமான விஷயம். ஏன்னா வந்து இன்றைக்கி இந்த படத்தை வந்து ஒரு தயாரிப்பாளர், நான் படத்தை வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டேன், பட்ஜெட்டுக்குள்ளே முடிச்சிட்டேன், ஓடிடி விற்றுட்டேன், தெலுங்கு விற்றுட்டேன், மியூசிக்கும் விற்றுட்டேங்கிறது தினேஷ் வந்து நிச்சயம் வந்து ஒரு வரப்பிரசாதம் தான். அதுபோல் வந்து பவிஷ் கூட வந்து நான் இப்போ பார்க்கும்போது ஒரு பூனை மாதிரி இருக்கார் சாஃப்டாக. ஆனால் அது உங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து ஸ்க்ரீனில் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஜெய்ஜாண்டிகா இருக்குது, ரொம்ப வந்து ஒரு 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 ஹீரோ கேரக்டர் அதில் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா கொஞ்சம் கான்ஷியஸ் இடங்கள் இருக்குது, பாடி லாங்குவேஜ் இருக்குது. அது உள்ளே வந்து நீங்கள் படம் பாருங்கள், துள்ளுவதை இளமை பாருங்கள், உங்களை விட 100 மடங்கு கம்மியாக இருப்பார் வந்து தனுஷ். ஆனால் அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து 1000 மடங்கு அதிகமாக இருக்கும். அது ரஜினிகாந்த் சாருக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் ஃபஸ்ட் படத்துலேயே வந்து அந்த இது இருக்கும். ஆனால் அவர் பாடி வேறு மாதிரி இருக்கும்.
உங்கள் பாடி எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. சில இடங்களில் வந்து அந்த இது கான்ஷியஸ்னஸ் இருக்குது. அதாவது பாடியில் நடிக்கிறீங்க, ஆடுறீங்க, மைண்டு வந்து ஒரு சின்ன கான்ஷியஸ் இருக்குது. அது வந்து ஸ்க்ரீனில் வரும்போது, க்ளோஸ்அப்ஸில் வரும்போது அது ஸ்க்ரீனில் பெருசாக தெரியும். ஆனாலும் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. அந்த ஸ்காங்கில் நீங்கள் உங்களோட ஆட்டம் வந்து பார்க்கும்போது ஒரு உண்மையில் தனுஷ் சாரை, இப்போ இருக்கிற தனுஷ் சாரை பார்க்குற மாதிரி இருக்குது. உண்மையில் உங்கள் தாத்தா சொன்ன மாதிரி நான் கூட இப்போ தனுஷை மீட் பண்ணேன். இவ்வளோ உயரத்துக்கு வந்த பிறகு கூட சினிமாவை தவிர வேறு எதுவுமே அவர் வீட்டுக்கு போனால் அது ஒரு கோயில் மாதிரி இருக்குது. கோயில் அந்த இது வந்து மந்திரம் ஓதுற மாதிரி ஓதிக்கிட்டே இருக்குது. அங்கே உட்காந்துருக்காரு. அவருக்கு சினிமாவை தவிர வேறு யாருமே அங்கே இல்லை. சினிமா பேசுனா சினிமாவை தவிர வேறு எதுவும் பேசுகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தவ வாழ்க்கை மாதிரி தனுஷ் இருக்கார். அதுபோல் நீங்களும் இருக்கணும். உங்களை நிறைய பேர் சொன்னாங்க. இப்போது நடிகர்கள் வந்து முன்னாடி மக்களோட நெருக்கமாக இருந்தாங்க. அப்போ மக்களுக்கு அவங்க மேலே ஒரு அன்பு இருந்தது. நம்ம அந்த படங்களை பார்த்தாங்க. இப்போது நடிகர்கள் வந்து ஒரு வட்டம் போட்டுக்கிட்டாங்க. ஒரு பவுன்சஸ் வச்சு வட்டம் போட்டுக்கிட்டாங்க. முதல்ல ஆடியன்ஸுக்கிட்டேருந்து ஒரு வட்டம் போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் டெக்னீஷியன்ஸ் டைரக்டர்கிட்டேருந்தே ஒரு வட்டம் போட்டுக்கிட்டாங்க. அவங்க வந்து அந்த பவுன்சஸ் நடுவிலே இருப்பாங்க. இப்போ ப்ரொடியூசர்கிட்டேருந்து கூட ஒரு வட்டம் போட்டுக்கிட்டாங்க ஹீரோஸ். அவங்கள ப்ரொடியூசருக்கு பார்க்கணுன்னா கூட இந்த பவுன்சரை தாண்டி போக வேண்டியிருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுறாங்கன்னா அவங்க வந்து மக்கள்கிட்ட விலகி போகிறாங்க, டெக்னீஷியனுக்கு விலகி போகிறாங்க. அப்படிலாம் இல்லாமல் முன்னாடி நாங்கள் படம் பண்ணும்போது நாங்கள் பண்ணுற வரைக்கும் கூட எல்லோரும் ஒன்றா தான் இருந்தோம், ஒரே இடமா தான் இருந்தோம். ஷார்ட் இருந்தாலும் இல்லைனாலும் எல்லோரும் அடுத்தவங்க என்ன நடிக்கிறாங்கன்னு இந்த நடிகர் பார்த்தாங்க. இப்போ எல்லோரும் வந்து என் ஷார்ட் இருக்கா, ரெடியா, வரலாம், முடிஞ்சிடுச்சா, போகலான்னா உங்கள் கவுண்டர் என்ன ஆக்ட் பண்ணுறாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அப்போது ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த சிவாஜி சார் வச்சு ஜல்லிக்கட்டு படம் மணிவண்ணன் சார் டைரக்ட் பண்ணிட்டார். அதில் நான் வந்து உதவி இயக்குனர். அப்போது வந்து ஒரு ஷாட் முடிஞ்சிடுச்சு. அதில் மாஸ்டர் ஷாட்லாம் முதல்ல எடுத்துட்டார் மணிவண்ணன் சார். அதில் அப்புறம் வந்து சிவாஜி சாரோட க்ளோஸ்அப்லாம் எடுத்துட்டார். அப்போது டைரக்டர் சொன்னார், சார் முடிஞ்சிச்சிங்க போகலான்னு. பரவாயில்ல பண்ணு உட்காந்துட்டார். உட்காந்து மேக்கப்லாம் கலைச்சிட்டாரு. கலைச்சி விக்லாம் எடுத்துட்டார். அப்புறம் சத்யராஜ் சார் கவுண்டர் ஷாட்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கோம். அதில் மாஸ்டர் ஷாட்டில் சத்யராஜ் சார் என்ன பண்ணாரோ அதை விட வந்து வேறு வந்து ஆக்ஷன்லாம் அவர் பண்ணியிருந்தார். அது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருந்தார். உடனே சிவாஜி சார் சொன்னார், நீ இதெல்லாம் பண்ணலையடா, நீ வந்து மாஸ்டர் ஷாட்டில் இதெல்லாம் பண்ணலையே, என்னோட காம்பினேஷனில் இதெல்லாம் பண்ணலையே, நீ என்னை ஏமாற்றக்கூடாதா நீ என்ன. மறுபடியும் மேக்கப் போட்டார். மறுபடியும் விற்க வச்சுட்டு இதுக்கு மணிவண்ணன் இதுக்கு எனக்கு கவுண்டர் கொடுன்னார். அப்போது அதுக்கு ஈக்குவலான கவுண்டரை நான் நடிக்கணும்னு. அப்போது திரைப்படங்கிறது வந்து நாம் நடிக்கிறது மட்டும் இல்லை, எதிராளி என்ன நடிக்கிறாரோ அதை ஓவர்டேக் பண்ணாதான் நம்ம நடிகனாக இருக்க முடியுங்கிறது. சிவாஜி சாருக்கு ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து அவருக்கு ஹீரோலாம் முடிஞ்சு அப்புறமா வந்து 200 படமோ 250 படமோ 300வது படமோ. ஆனால் அந்த படத்தில் கூட அந்த மொத்த சீன்லேயும் என்ன நடிக்குது, என்ன நடக்குது, தான் எப்படி நடிக்கணுங்கிறதோட இருந்தால் தான் இன்றைக்கி வரைக்கும் நடிக்க திறகமாக இருக்கார். அதனால் வர இன்றைக்கி உங்களை மாதிரி இளைஞர்கள் இப்போ இருக்கிறவங்க, நான் அட்வைஸ் பண்ணுறது இதில் இல்லை, அது அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா அட்வைஸ் பண்ணால் பிடிக்காதுன்னு தனஞ்சயன் சொன்னார். அது உண்மையை கூட தான். என்னுடைய மகளுக்கே நான் அட்வைஸ் பண்ணுறது இல்லை, நான் கேட்குறதில்ல, நானும் பண்ணுறதில்லை. அதனால் உங்களுக்கும் நான் பண்ணுறதில்ல. ஆனால் உண்மையான எங்களுடைய கருத்தை நான் வந்து இந்த மேடையில் சொல்கிறது காரணம் என்னென்னா, இதுதான் இப்போது இருக்குது. இந்த தன்மை மாறிடுச்சுன்னா, ஒரு குடும்பமாக சினிமா மாறிச்சுன்னா, இப்போ இன்றைக்கி ஏன் நீங்கள் எல்லோரும் இந்த மேடையில் இருக்கீங்கன்னா, இந்த திரைப்படம் ஒரு குடும்பமாக இருக்குது. திரைப்பட தொழில்நுட்ப கலைஞரும் தயாரிப்பாளரும் எல்லோரும் ஒரு குடும்பமாக இருக்கீங்க. தயாரிப்பாளரும் இன்றைக்கி வந்து படம் உள்ளே வரும்போது, சார் இஸ் த பெஸ்ட் டைரக்டர், என்ன பிளான் பண்ணாரோ அப்படி எடுத்தார்னு வந்து சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு குடும்பமாக இருக்கீங்க. அது எப்படி நடந்ததுன்னா, தயாரிப்பாளர் சொல்கிறத டைரக்டர் கேட்டார், டைரக்டர் சொல்கிறத நீங்களாம் கேட்டீங்க. அதனால தான் இது நடந்தது. யார் சொல்கிறதையும் யாரும் கேட்க மாட்டோம் அப்படின்னு நிலமை வந்தால் டெஃபினட்டாக இண்டஸ்ட்ரியும் யார் பேச்சும் கேட்காம அது இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்கும். அந்த வகையில் இந்த படம் நிச்சயமாக ஒரு நல்ல படம். அது பார்க்கும்போது தெரியும். ஸ்க்ரீனில் வந்து டெஃபினட்டாக மகேஷ் வந்து என்ன கதையை சொன்னாரோ அவ்வளோ அழகாக எடுத்துறாரு. கதை உண்மையிலே எக்ஸ்ட்ராடினரி சப்ஜெக்ட். இது நிச்சயமாக வியாபாரம் ஆனது மட்டும் இல்லை, இது ஒரு வெற்றி படமும் அமையுங்கிறது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த திரைப்படத்தில் நடித்த ஹீரோயின் உட்பட ஹீரோயின் கூட வந்து டெஃபினட்டாக யூ வில் கெட் எ பிரைட் ஃபியூச்சர் பிகாஸ் இட்ஸ் எ ஃபண்டாஸ்டிக் கேரக்டர் ஃபார் யுவர் லைஃப் டைம் கேரக்டர். ஸோ யூ வில் கெட் த பிரைட் ஃபியூச்சர். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் எவரிபடி. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சொல்ல துடிக்கும் இதழுக்கும் சொல்லாமல் தவிக்கும் இதயத்திற்கும் இடைப்பட்ட வழிகளை ஒரு குரல் எப்போதும் சொல்லாமலே கேட்கும். காதல் தந்த 100 கோடி வானவில் நூறுசாமி இயக்குனர் சசி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஆடியோ லான்ச்சினுடைய ஹீரோ ஃபாக்சன், உங்களை பரிமளா அண்ட் கோ சாங்ஸ்லேயே கவனிச்சிருக்கேன்.
அந்த படத்தினுடைய சாங்ஸ் வந்து எந்த அளவுக்கு பேசப்பட்டது, அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் வர்றதுக்கு அந்த பாட்டு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு தெரியும். அதே மாதிரி இந்த படத்துலேயும் எல்லா சாங்ஸும் கேட்சியாக இருக்குது கைஸ். நான் அன்றைக்கி மேடையில் சொன்ன மாதிரி தான், டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு ராக், யூ ஆர் ராக்கிங் நவ். ஓகே, குட். அதேமாரி இந்த பாட்டை எல்லாத்தையும், இந்த பாட்டில் இருக்க சீக்வன்ஸ் எல்லாத்தையும் நடித்ததில் பவிஷ், உங்கள் எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து, எல்லா ஷார்ட்ஸ்லேயும் நல்லா இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு ரிமார்க்கபிள் சிக்னிஃபிகண்ட் படமாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். Wish you all the best, ma. Then the heroine also, good looking, ma, good look, and performance also good, right? All the best. அப்புறம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் தினேஷ் ராஜ் சார், நீங்கள் வெரி லக்கி அப்படின்னு தான் சொல்லுவேன். எப்படின்னா நல்ல ஒரு ஹீரோ கிடச்சிருக்காரு. நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண படத்தை கோ ப்ரொடியூசராக இருந்து பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான அளவு பிடிச்சிருக்கீங்க. தனஞ்சயன் சார் மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரை, ஒரு எக்ஸிக்யூட்டரை நான் பார்த்ததே இல்லைங்க, பார்த்ததே கிடையாது. இன்னும் இல்லைன்னு நான் அடித்து சொல்வேன். ஒரு சில கம்பெனி இருக்குது, ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது, பட் அவங்கெல்லாம் ரொம்ப பணம் வச்சுருக்குறவங்க. ஆனால் மிடில் லெவல் படம் பண்ணுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார். அதுக்கு தனஞ்சயன் சார் அளவு மாதிரி ஒரு ஆள் கிடைக்கவே மாட்டார் உங்களுக்கு. நான் அதேமாரி மகேஷ் ராஜேந்திரன், நீங்கள் தனஞ்சயன் சார்கிட்ட இந்தளவுக்கு ஒரு கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டாருங்க அப்படின்னு பேர் வாங்குறதுங்கிறது அவ்வளோ முக்கியம். ஏன்னா கரெக்டாக இருக்கும் பிளான், தப்பக்கூடாது அவருக்கு. அது அவர்கிட்ட பேர் வாங்கினதுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அவர் படத்தை செலக்ட் பண்ணுறதுலேருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதை பொசிஷனிங் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அவர் அங்கேருந்து நவுந்துருவார், அடுத்த படத்துக்கு போயிடுவார் அவர். ஓகே, ஆனால் அது வரைக்குமே உழைப்புன்னு உழைச்சிக்கிட்டே இருப்பார். அந்த படத்துக்கு எடுத்துக்கிட்ட விஷயத்துக்கு அவ்வளோ ஹெல்ப் இருப்பார். அதில் நீங்கள் பேர் வாங்குறதுங்கிறது பெரிய விஷயம். குட். அப்புறம் தனஞ்சயன் சார் மாதிரி ஒரு என்ன சொல்கிறது சார், ஐ எம் ரியலி ஹானர்ட் டு பி எ ஃப்ரெண்ட் சார். ரியலி அவங்க சாருடைய ஆடியோ லான்ச்சில் இன்னொரு படத்தை பாராட்டுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் சார். அது இந்த உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தனால நீங்கள் பண்ணலைங்கிறது எனக்கு தெரியும் சார். இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை யார் பண்ணியிருந்தாலும் நீங்கள் பாராட்டிருப்பீங்க. ஐ நோ யூ. அதனால் சொல்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த படம் வந்து நிஜமாகவே வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. இதிலிருந்து டைட்டிலிருந்து டீசர்லேருந்து ட்ரெய்லர்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ட்ரெய்லரில் வர ஒரு ஷாட் தான் இன்டர்வல் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா இட் இஸ் கோயிங் டு ஏன்னா பிக் ஹிட்மா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் அது கரெக்டாக செகண்ட் ஆஃப் அதில் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஹிட்டுமா. நான் ஹிட் ஆகணும்னு எப்படி நினைக்கிறேன், ஹிட் ஆகிரும்னு எப்படி நான் காஜ் பண்ணுறனோ அதே மாதிரி ஹிட் ஆகிடணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுறேன். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. நாம் பேச அழைக்கிறோம் சமீபத்திய தமிழ் சினிமாவில் மக்கள் தலைவாவாக ஹீரோவாக அறிமுகமான நடிகர் ரவி மரியா அவர்களை பேச அழைக்கிறோம். லவ்வோ லவ் திரை முன்னேற்றத்திற்கு வருகை புரிந்திருக்கும் எனது அன்பு சகோதரர்களாகிய பத்திரிகை நண்பர்களே, இணையதள வலையதள நண்பர்களே மற்றும் மேடையில் வீட்டிற்கும் எனதருமை சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். லவ்வோ லவ்வுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்னா, பெப்சி தொழிலாளர் தலைவர் என் அன்பு நண்பர் அண்ணன் ஆர்கே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தை நான் எடுத்துக்கலான்னு அதுக்கு ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் லெவலில் பிளான் பண்ணியாச்சு. கடைசி நேரத்தில் இந்த மாரல் நீதி என்னென்னா, யார் முதல்ல கமிட் பண்ணாங்களோ அவங்க தான் பண்ணணுங்கிற நீதிக்கு உட்பட்டு தனஞ்சயன் சாரே இந்த படத்தை தயாரிக்கணும்னு சொன்னதுனால நம்ம விட்டு கொடுத்துட்டோம். உண்மையிலே மகேஷ் எப்படின்னா கதை சொல்லுவார்னா, நான் பார்த்து வியந்து கதை சொல்கிற நம்பர் 1 யாருன்னா என்னுடைய குருநாதர் எஸ்.ஜே. சூர்யா, அதுக்கப்புறம் செந்தமிழன் அன்புவண்ணன் சீமான் அவர்கள். இவங்க 2 பேரும் கதை சொன்னால்
டம்மி கதை கூட ஓகே ஆகிடும். அப்படியே அப்படியே அந்த அந்த இந்த கதையை வந்து பண்ணியே ஆகணுங்கிற ஒரு அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணுவாங்க சொல்லும் போது. அப்படி ஒரு அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணுற ஒரு சமீபத்திய ஒரு இயக்குனர் தான் மிஸ்டர் மகேஷ். அவர் கதை சொன்னால் இதை உடனே படம் பண்ணிடணும், இது ஷூட்டிங் பேருங்கிற ஒரு இன்டென்ஷன் நமக்குள்ளே வரும். எனக்கு அந்த இன்டென்ஷன் வந்து தான் நான் ஆர்கே செல்வமணி சார்ட்ட அவரை கூப்பிட்டு போனேன். நம்ம பையனை வச்சு ஃபஸ்ட்டு கூட படம் பண்ணுறோம், அது யூத்தாக ட்ரெண்டாக ஃபன்னியாக இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நான் கதை கேட்டேன். மோஸ்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ் வந்து எல்லாமே த்ரில்லர் தான் சார் இருக்குது, த்ரில்லர் தான் இருக்குது, இதான் ட்ரெண்டு, அதான் ஓடிடியில் பிஸ்னஸ் ஆகுதுன்னு அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் கதை பண்ணிகிட்டு இருக்கப்ப இந்த படம் யூத்துக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பி ஸ்கிரிப்ட் பண்ண மகேஷ் சாருக்கு இந்த நம்ம படத்தை பண்ணலான்னு நினைக்கிறப்ப எனக்கும் தனஞ்சி சாருக்கு ஒரு ஒற்றுமை ஏற்கனவே உண்டு. அது தண்டட்டின்னு ஒரு படம். தண்டட்டி படத்தில் எனக்கு ஒரு கேரக்டர், அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க சார். ஆனால் அந்த படம் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. எதுக்கு சார் ஸ்டார்ட் ஆக மாட்டீங்க அப்படின்னா, இல்லை ரவி, நம்ம கமிட் பண்ண ஹீரோவுக்கு பெரிய பிஸ்னஸ் முதல்ல இருந்துச்சு, இப்போ இல்லை, என்ன செய்யறதுனே தெரியல, இதை பட்ஜெட்டில் பண்ணால் தான் செட் ஆகும், டைரக்டர் கை மீறி பட்ஜெட் பண்ணிட்டு அது லாஸ் ஆகிடும், அதான் பயமாக இருக்குது அப்படின்னாரு. சார் எவ்வளோ சார் இதுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஒரு 3 ரூபாய்க்குள்ளே பண்ணால் எனக்கு ஓகேன்னாரு. சார் 3 ரூபாய்க்குள்ளே நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு இந்த படத்தை, அதுக்கு மேலே ஆனிச்சுன்னா 1 பைசாவும் நீ கொடுக்க வேணாம் சார், நான் போட்டு எடுத்துருவேன். 50 லட்சம் ஆனிச்சுன்னா நான் போட்டுருவேன் சார், 1 கோடியை நான் போட்டுருவேன் சார். என்ன சொல்கிறீங்க, நான் போட்டுருவேன் சார் அப்படின்னு. அவரை நம்பி ஒரு 2 மாதம் ட்ராவல் பண்ணிட்டே இருந்தோம். அப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலை, அவர் ஏதோ ஒரு கன்னட படத்தை ரீமேக் பண்ண வேண்டிய சூழ்நிலை சத்யராஜை வச்சு பண்ண போகிற மாதிரியா, அதனால் இதை கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன்னாரு. அதை அவங்களுக்கு தெரியும், நான் தள்ளி போட்டதுனாவே அப்படியே ரொம்ப தள்ளி போயிடும். ஸோ ஆனால் நான் இந்த படத்தை எடுக்கிற இன்டென்ஷன் உருவாக காரணம் தண்டட்டியோட கதை. ராஜ்குமார் சொன்ன ஸ்கிரிப்ட் வந்து இந்த படம் வந்து நமக்கு ஒரு நேம் சம்பாரிச்சு கொடுக்கணுனால தான் சொன்னேன். அன்றைக்கி அதை மிஸ் பண்ணாங்க. தண்டட்டி எவ்வளோ பெரிய பேர் வாங்கினுச்சு, எவ்வளோ விருதுகள் வாங்கிச்சுன்னு உங்களுக்கு தெரியும் சார். அதேமாரி இப்போ நீங்கள் மிஸ் பண்ண பார்த்தீங்க, அதை மறுபடியும் நான் கேட்ச் பண்ண பார்த்தேன். அடடா ரவிமரியா கேட்ச் பண்ண போகிறானே, இது மறுபடியும் தண்டட்டி மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க. ஆனால் அதுக்காக எடுக்கல, சும்மா ஃபண்டுக்காக சொன்னேன். நல்ல கதைகளை அந்த டைரக்டர் ஹோல்ட் பண்ணிட்டே இருப்பார். ஒரு நல்ல ஃபைனான்சர் வரணும், நல்ல செட்டப் வரணும், இவனை விட்டுறக்கூடாதுன்னு பொறுமையாக இருந்துகிட்டே இருப்பார் தனஞ்சயன் சார். அது ஒரு கட்டத்தில் முடியாமல் போனப்போ தான் டைரக்டர்ஸ் வந்து வெளில போகிறாங்க. ஆனால் அவருக்கு இந்த கதையை விட்டுறக்கூடாது, நல்ல கதை, அதாவது லவ், அதாவது சினிமா மேலே ஒரு பேஷன் இருக்கிறவங்களால தான் இந்த பட்ஜெட் படங்கள்லாம் பண்ண முடியும். முன்னாடி பேசின நண்பர் சொன்னார், சசி சார் தான் சொன்னார், பணம் இருக்கிறவங்களாம் ப்ரொடியூசர்ஸ் கிடையாது, அவங்களாம் பிஸ்னஸ் ரீதியான ஒரு செட்டப் தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த நல்ல கதையை படம் பண்ணுங்க இன்டென்ஷன் வந்து தனத்தின் சார் மாதிரி தான் ஆளுக்கு தான் உண்டு அப்படின்னாரு. அது உண்மை. அந்த நேரத்தில் அவருக்கும் நம்முடைய பவி சாருக்கெலாம் நான் வாழ்த்து சொல்லி தான் அவர் ஜெயிக்கணும்னு அவசியமே இல்லை. என்னுடைய அன்பு அண்ணன் எங்கள் ஊர் இருக்கார், கஸ்தூர்ராஜா சாருடைய பேரன் அவர், அவருடைய வாழ்த்துக்களும் அவருடைய மனைவியருடைய வாழ்த்துக்களுமே போதும். ஏன்னா அவங்க ப்ளஸ் பண்ண ஆளுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆளாகிட்டாங்க. செல்வராமன் சார், தனுஷ் சார் எல்லாருமே அந்த பிளஸிங் அப்படியே கன்வே வந்துகிட்டே இருக்கும் சார். அப்புறம் சசி சாரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். நானும் சசி சாரும் வந்து ஏஆர் காந்திகிருஷ்ணன் சார்கிட்ட டிஸ்கஷனில் இருந்தவங்க. சசி சார் ஒரு சீன் பண்ணுறதுக்கு லெஃப்ட் ரைட்டு நடந்து போயிட்டே இருப்பார். அந்த சீனை பிடிக்கிற வரைக்கும் விடவே மாட்டார். அவ்வளோ ஒரு இன்டென்ஷன் அவருக்கு சீனை பிடிச்சிடணும், இந்த சீனை நம்ம ஓகே பண்ணுங்கிற ஒரு காம்படிஷன்லேயே செயல்படுவார். வசந்த் சார் நான் ஃபஸ்ட்டு படம் சேரும்போது எல்லாருக்கும் உதவி இயக்குனர் தான் போட்டாங்க, எனக்கு மட்டும் தான் துணை இயக்குனர்னு போட்டார். அந்தளவுக்கு நான் ஒர்க் பண்ணேன்னு சொல்லி தன்னுடைய ஒர்க்கை அவரே ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பார். அதுக்கு அவர் சொந்தக்காரரும் கூட. இன்றைக்கி நான் வந்து பெஸ்ட்டு கிரீமி டைரக்டர் 13 பேரில் நானும் ஒரு ஆளாக மணிரத்னம் சார் டீமில் இருக்குன்ற சமீபத்தினுடைய பேட்டியை படித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சசி சார் நானே எப்படின்னா ஏஆர் காந்தி சார் ஒர்க் பண்ணும்போது பிஎஸ்சி எஸ்எல்ஆர் செய்கிறது தான் என்னுடைய வாகனம். ஒரு தடவை ரவி என்னை ரூமில் இறக்கி விட்டுருங்கன்னாரு. என் சைக்கிளில் தான் பின்னாடி உட்காந்தார் சார். நான் என்ன பண்ணேன், இந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜு வரும்போது சசி சார் கொஞ்சம் வெயிட்டாக இருப்பார், இப்போ கொஞ்சம் இழைச்சிட்டாரு. ஆமாம், ஹைட் அதே தான், வெயிட்டாக இருப்பார். நான் என்ன பண்ணேன், அந்த பிரிட்ஜு மேலே ஏறவும் வெயிட் தாங்க முடியல, டக்குன்னு அழுத்திட்டே இருக்கேன். மேக்ஸிமம் அழுத்திட்டே வரும்போது அவருக்கு தெரில, பேசவே வந்தார். திடீர்னு என்ன சார் சைலண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு. இல்லை சார், இல்லை ரவி, வீட்டில் ஒரு மேரேஜ், அது அக்காவுக்கோ தங்கச்சின்னு தெரில, யாரோ சொன்னாங்க, அதுக்கு பணம் கொடுக்கணும், நமக்கு பணமும் கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ணனே தெரிலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினப்போ நான் சொன்னேன், சார் நான் ஆனந்த விடனில் ஒரு நகைச்சுவை காம்படிஷனில் கலந்துக்கிட்டேன். அதில் யார் அதிகமாக 8 வாரங்களில் யார் காமெடி அதிகமாக வருதோ அதுக்கு 50,000 பரிசு. நான் இது வரைக்கும் வந்து ஒரு 3 காமெடியில் வின் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 5 வாரம் இருக்குது சார், எப்படியாவது எல்லா வாரமும் என்னுடைய காமெடியை வர வச்சு நான் 50,000 உங்களுக்கு வாங்கி தந்துடுறேன் சார் அப்படின்னு. நம்ம நேரம் 4வது வாரம் வந்துச்சு, 5வது வாரம் வந்துச்சு, 6வது வந்துச்சு, 6 காமெடி ஆகிடுச்சு. இப்போ 7வது வாரம் சஸ்பென்ஸ், 8வது காமெடி வந்துச்சுன்னா 50,000 எனக்கு கையில் கிடச்சிரும். அன்றைக்கி என்ன பண்ணேன்னா ஆனந்த விடனில் ஒரே ஒரு நபருடைய காமெடி 2 காமெடியை போட்டு அவர் 9 ஆக்கி இன்னும் 7 ஆக்கி அவருக்கு 50,000 கொடுத்துட்டாங்க சார். அதனால தான் அந்த உண்மையை நான் இது வரைக்கும் சொல்லவே இல்லை உங்கள்கிட்ட, இப்போ தான் சொல்கிறேன். அந்த 5 வாரம் நான் வந்து கிட்டத்தட்ட அந்த 5 காமெடி வர்றதுக்கு ஒரு 500 காமெடி எழுதி கிழிச்சு போட்டிருப்பேன் சார். ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டோம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுக்கு. சைக்கிள் சொல்கிறது காரணமே வந்து
சைக்கிளில் போனவங்க இந்த அளவுக்கு உயர முடியுங்கிறதுக்கு சினிமா ஒரு காரணம் தான், அவருடைய ஹார்டு ஒரு காரணம். சசி சார் இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்டி டைரக்டராக இருக்காரு. 100 சாமி மாதிரி ஒரு தரமான படத்தை இயக்கிட்டு இருக்காரு. அவர் என்றைக்குமே அவருடைய அந்த தரமான சேர் அப்படிங்கிற சேரில் பக்கத்தில் ஒரு பொழுதுபோக்கு சேர், பக்கத்தில் ஒரு காமெடி சேர், பக்கத்தில் ஒரு லவ் சேர், பக்கத்தில் ஒரு ஆக்ஷன் சேர், எந்த சேர்லையுமே அவர் உட்கார மாட்டார். அந்த குவாலிட்டி, இந்த கதைக்குள்ளே காமெடி வந்தால் ஓகே, இந்த கதைக்குள்ளே ஃபைட்டு வந்தால் ஓகே, இந்த கதைக்குள்ளே காதல் வந்தால் ஓகேன்னு கதையை மையப்படுத்தி எடுக்கிற சில டைரக்டரில் எங்களுடைய சசி சாரும் ஒருவர். அவருடைய அந்த தொடர்ந்து அந்த உறுதி இருக்குன்னு சொல்லி வேண்டி விரும்பி என்னுடைய அன்பு நண்பர் மகேஷ் அவர்களே மனதார வாழ்த்துறேன். அவர் ஜெயிக்கணும், நல்லா ஜெயிக்கணும், மிக சிறந்த ஜெயிக்கணும். ஏன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடில் சொன்ன டேட்டில் படம் எடுப்பாருங்கிறது நான் கதை சொல்லும் போதே புரிஞ்சுக்கிட்டேன். இதேமாரி பல ப்ரொடியூசர் அவரை காப்பாற்றணும். மீண்டும் ஒருமுறை பவி சார் அவர்களுக்கும் கதாநாயகன் நடித்தவர்களுக்கும் எங்களுடைய வனிதா மேடம் வந்து அநீதி படத்தில் எங்களுடைய டைரக்டர் வசந்தபாலன் சார் படத்தில் பின்னி எடுத்திருந்தாங்க. அந்த கேரக்டருக்கு நான் தான் ரெஃபர் பண்ணேன் மேடம். அதை உங்களை ரெஃபர் பண்ணலும் இல்லை, கதை பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது வந்தது தான். அதாவது வனிதா மேடத்தை பற்றி நீங்கள் வந்து நிறையா கான்ட்ரவர்சியில் என்னென்னமோ வீடியோ போடுறீங்க. அவங்களுக்குள்ள எவ்வளோ திறமை இருக்குது தெரியுமா? அவங்க ஒரு கேரக்டர் கொடுத்தா எப்படி நடிப்பாங்க அவங்க படங்களை நீ பாருங்கள். ரொம்ப அக்யூரசி பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க இன்னும் நிறைய கேரக்டர் வரணும், அவங்க இன்னும் வளரணும்னு சொல்லி இந்த படம் லவ்வோ லவ் பொங்கலோ பொங்கல்னு சொல்கிற மாதிரி ஒரு ரீச்சபிளான டியூனில் இருக்குது. இந்த லவ்வோ லவ் மிகப்பெரிய வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். என் ஒத்த உசிரில் முத்து கொலுசில் உன்னை வச்சு வச்சு பூட்டாதே என்று இளைஞர்களின் இதயத்தின் சுவர்களில் பேச அழைக்கிறோம். செல்லுமணி அண்ணன் பேசுனது வந்து ரொம்ப முக்கியமானது. என்னென்னா நிறைய பேர் என்னென்னா ஆலோசனைக்கும், அதாவது ஆலோசனைக்கு வந்து நம்ம கூட வேலை செய்கிறவனை வச்சுக்கக்கூடாது. அவன் வேலை போய்டுன்றதுக்காக நம்ம சொல்கிறதெல்லாம் சரின்டுவான். அதே போல் நம்ம பவிஷும் அதை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது. இப்போ பவிஷ் என்னன்னா எங்களுக்கு பிரச்சனை, மகாபாரதத்தில் சூதாடுவானுங்க. சூதாடினா துரியோதனனுக்கு அவங்க மாமா ஆடுவார், தர்மனே ஆடுவான், தோத்துருவான். தோத்த உடனே கிருஷ்ணன்கிட்ட கடைசியாக வந்து கேட்பானுவான், என்ன இப்படி தோக்க வச்சுட்ட, தர்மன் தோத்துட்டான். ஏண்டா துரியோதனன் தான் நம்ம விளையாட முடியாதுன்ட்டு அவங்க மாமா விளையாட சொன்னான். அதே மாதிரி நீ என்ன பண்ணியிருக்கணும், என்னை கூப்பிட்டு விளையாட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. இல்லை தர்மம் சொல்லுவான், இல்லை சூதுக்கு ஒன்றை கூப்பிடலாமா விளையாட, ஏண்டா சூதுக்கு விளையாட கூப்பிட்டு கடைசியில் பெரிய சண்டைக்கு என்ன ஆளாக்கிட்டீங்களாடான்னுவான். அந்த மாதிரி நாங்கள் வந்து நீக்கில் தனுஷ் அவரை அறிமுகப்படுத்தி இப்போ தனுஷுக்கே போட்டி ஆகிற அளவுக்கு ஆகிப்போச்சு எங்களுக்கு. ஏன்னா இப்போ எல்லாரும் பாருங்களேன், தனுஷ் மாதிரியா இருக்கான்னா இப்போ உங்க கூட தான் இப்போ நாங்கள் சண்டை பண்ண மாட்டோம். என்னென்னா சாக்ரட்டிஸ் வந்து அதான் கிரேக்க நாட்டில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் என்னென்னா இந்த நாட்டுக்கெல்லாம் யார் தேவையில்லையோ அவன் பேரை எழுதி போட்டுட்டா அந்த மாதம் தூக்கு போட்டுருவானுவன். அப்படி அந்த பாக்ஸ் கிட்ட ஒருத்தன் நின்றுக்கிட்டே இருப்பான். நின்றுக்கிட்டே இருக்கும்போது சாக்ரட்டிஸ் அந்த பக்கமாக போவார். இப்போ அவன் வந்து சாக்ரட்டிஸை கூப்பிட்டு, சார் இதில் ஒரு பேர் எழுதி இந்த பொட்டியில் போடுங்கன்னுவான். உடனே சாக்ரட்டிஸ் என்ன பேர் பண்ணுவார், சாக்ரட்டிஸ்னு ஒருத்தர் பேர் எழுதி போடுங்க சார்வான். உடனே சாக்ரட்டிஸ் கேட்பாரு, டேய் சாக்ரட்டிஸ் நீ பார்த்துருக்கியாடா? இல்லை பார்க்கலங்க. பார்க்காத ஒருத்தவனே இந்த பொட்டிக்குள்ளே போட சொல்கிறியே, அவனை தூக்கில் போட்டுருவாங்க சார், அவனை போட்டே ஆகணும் சார்னுவான். இப்போ சாக்ரட்டிஸ் கேட்பாரு, அந்த சாக்ரட்டிஸ் மேலே உனக்கு என்னடா கோவம்னுவார். இல்லை சார் எவனை பார்த்தாலும் சாக்ரட்டிஸ் அறிவாளி, சாக்ரட்டிஸ் பயங்கரமான ஆள், சாக்ரட்டிஸ் மாதிரி பேச முடியாது, சாக்ரட்டிஸ் மாதிரி தத்துவங்களை பொழிய முடியாதுன்றாங்கண்ணா. இவ்வளோ புகழ் பண்ணுறதால எனக்கு எரிச்சலாக இருக்குது சார் அவன் பேரை கேட்டாலேம்பான். அதே போல் தான் தனுஷுக்கு பாடுறாரு, எழுதுறாரு, தயாரிக்கிறாரு, டான்ஸை நல்லா ஆடுறாரு, பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறாரு, நல்லா நேஷனல் அவார்டு வாங்குறாரு, ஹாலிவுட்டில் நடிக்கிறாரு, ஹிந்தியில் நடிக்கிறாருன்னு சோசியல் மீடியாவில் போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவன் யாருன்னே தெரியாது எங்களுக்கு, எங்களுக்கு எந்த சம்மந்தமே இருக்காது. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறது, போராடி அதை சரி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. அப்படி பவிஷுக்கும் வந்துடும் ஒன்று பயமாக இருக்குது. ஏன்னா எல்லா கிராஃப்ட்டையும் சூப்பராக இருக்கு. இவனை ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக ரொம்ப நல்லா நடிங்க, உங்களுக்கு மிகப்பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. இன்னொன்று நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து கருப்பண்ணசாமி கோயிலேருந்து கிளம்பி உங்கள் தாத்தா வந்தாரோ, இன்னைக்கு கமலா தேட்டர் வரைக்கும் வந்து நிற்கிது அந்த வளர்ச்சி. அதே போல் உங்கள் மூலமாக நீங்கள் ஒன்றை கொண்டாங்க. உங்களுக்கு பேஸ் தான் இருக்குது,
நீங்கள் தாத்தா சொன்ன மாதிரி உங்களுடைய சொந்த திறமையில் உங்கள் மாமா போல இல்லாமல் இன்னொரு தளத்தை நீங்கள் உண்டாக்குங்க. யாரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுக்கான ஸ்டைல், உங்களுக்கான ஒரு ஒரு எல்லாத்துலேயும் இது பவிஷ்னுடைய ஸ்டைல் அப்படின்றத ஒன்று உண்டாக்குங்க. அதே போல் இப்போ எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், விஜய் அஜித், தனுஷ் செம்புன்ற மாதிரி உனக்கு யார் வர போகிறான்? ஏன்னா அப்படி ஒன்று அமையும். அவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். நிச்சயமாக இண்டஸ்ட்ரிக்கு அப்படிலாம் ஒன்று தேவை. ஏன்னா பவிஷுக்கு முன்னே எனக்கு வாரத்துக்கு 10 பேர் ஃபோன் பண்ணுவாங்க. பவிஷுக்கு கதை வச்சுருக்கேன் சார், பவிஷுக்கு கதை வச்சுருக்கேன் சார்னுவாங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை எப்படி சரி பண்ணி பேசணுமோ நான் பேசுவேன். ஏன்னா இன்னொரு பையன் வந்துட்டான்னா அந்த 5 கதை அவனுக்கும் போகும்ல, அருமை. அதே மாதிரி தனஞ்சயன் சாருக்கு ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்துடணும். என்னங்க இப்படி பேசுகிறாரு, எல்லாத்தையும் கலந்து கட்டி அடிச்சிடறாரு, எதை எப்படி ஞாபகம் வச்சுருக்காருன்னா தெரில சார். இன்னொரு நேஷனலோட உங்களுக்கு கொடுத்துடணும் சார். என்ன சார் பிரமாதமாக அடிக்கிறீங்க சார், எல்லாத்தையும் அரவணைச்சு எந்த பாயிண்ட்டையும் விடாமல் ரொம்ப சிறப்பாக பேசுகிறீங்க சார். அதனால தான் ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் நீங்கள் மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்க முடியுது. இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மகேஷ் ரொம்ப அற்புதமாக இருக்குது மகேஷ், எல்லாருமே பாராட்டுறாங்க பாருங்கள். ஆல் த பெஸ்ட். எல்லாம் வந்து நம்ம லட்சுமணன் சார் இவருடைய உதவியாளர் தான் அவர். இவர் வந்து ரோமியோ ஜூலியட், போகன், பூமி போன்ற படங்களுடைய இயக்குனர். என்ன பாருங்களேன், ஒரு நல்ல உதவியாளரை கொண்டு வந்து சேர்த்துருக்காரு இண்டஸ்ட்ரிக்கு. லட்சுமணுக்கு என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். இதில் பணியாற்றிய அனைவருக்கும் என்னுடைய வெற்றிக்கான வாழ்த்துக்கள். வெற்றியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் சில நிமிடங்களில் நம்ம நிகழ்ச்சியை முடிக்கணும். அதனால் கொஞ்சம் எல்லோரும் சீக்கிரம் பேசுவீங்க நம்புகிறோம். தூவானம் தூவ தூவ மழை துளியில். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய மெயின் அசோசியேட்டாக இருந்தால் இவன் வந்து எனக்கு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை சொன்னான். நான் அப்பயே சொல்லிட்டேன், இந்த படம் ஹிட்டுடா, இது இன்னொரு ரோமியோ ஜூலியட் சொல்லிட்டேன். எனக்கு கதை தெரியும் இது. அதுவும் அன்றைக்கே சொன்னேன், இல்லை சார் தேடிட்டுருக்கேன் சார், இப்படி ஆர்டிஸ்ட் தேடிட்டுருக்கேன், ப்ரொடியூசர் தேடிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. ஒரு கதை கரெக்டாக வந்துச்சுன்னா அதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு டீம் செட் பண்ணி கொடுத்துரும் உனக்கு. கண்டிப்பாக சூப்பராக ஹீரோ ஒருத்தன் வருவான், ஹீரோயின் ஒருத்தன் வருவான்னு சொல்லியிருந்தேன். வந்துட்டீங்க, 2 பேருமே செம்ம அழகாக இருக்கீங்க, சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், ராக்கெட், கலக்குங்க. தேங்க்யூ. லவோ லவ் படம் மூலம் காதலை இசையால் இதயம் முழுக்க நிரப்பிய ஃபாக்சன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். வணக்கம் அண்ட் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. வி ஆர் ஃபாக்சன், பிரதீப் அண்ட் வேன், 2 பேர் கொண்ட குழு. சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மியூசிக் டைரக்டர்ஸ். நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நன்றி